அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் First epistle of Apostle Peter, இரண்டாம் அதிகாரம் chapter 2, 24வது வசனம். verse 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் தழும்புகளால் குணமானீர்கள். Who his own self bare our sins in his own body on the tree, that we being dead to sins should live unto righteousness, by whose stripes we are healed. நாம் பொதுவாக இந்த குட் ஃப்ரைடே, இந்த ஈஸ்டர் நாட்கள், இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிரோடு வாழுகிறார் என்று தியான கூட்டமாக நாம் இதை நடத்துகிறோம். Generally, we conduct meditation services during Good Friday and Easter, saying that Jesus was crucified, he rose again, and is living still. இயேசு மரித்து, இயேசு உயிர்த்தெழுந்து, இயேசு பிழைத்திருக்கிறதுனாலே நமக்கு என்ன லாபம்? So what is the profit that we get since Jesus is dead and Jesus rose again and is living yet? இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், If you read this verse, நாம் பாவத்துக்கு செத்து, we being dead to sin நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக, and should live unto righteousness. இயேசு ஏன் சிலுவையை சுமந்தார்? Why did Jesus bear the cross? நாம் மரித்து நாம் பிழைக்கும்படியாக. That we may die and then live. இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் ஆராதனைகள் நமக்கு ஒன்றை காட்டுகிறது. So one thing this Good Friday and the Easter service will show us, நமக்குள்ளே நிறைவேறின ஒரு மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் காட்டுகிறது. a death and the resurrection that is accomplished in our life. எபேசியர் 2ஆம் அதிகாரம் Ephesians chapter 2, முதலாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், verse 1 says, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். and you hath he quickened who were dead in trespasses and sins. தேவன் நம்மை உயிர்ப்பித்து அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். God has quickened and resurrected us, has made us to sit along with him in the throne. நாம் யார் என்று கேட்டால், Who are we? சரீர பிரகாரமாக நாம் மரித்தவர்கள் அல்ல நினைத்து கொண்டாலும், Though we think we are not dead in the flesh, நாம் அக்கிரமங்களினாலும் because of the iniquities, பாவங்களினாலும் நாம் மரித்து கிடந்தோம். we are dead in trespasses and sins. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இந்த பாவம் எப்படி வந்தது என்று சொன்னால், When you say how the sin came in, ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி, in Romans chapter 5 and verse 19, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே for as by one man's disobedience அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். many were made sinners. அப்போ ஒருத்தன் கீழ்ப்படியாமல் போனதுனால Since one man disobeyed, பாவம் வந்தது. the sin came in. ஏன் ஆண்டவர் இந்த பாவத்தை நீக்கி நம்மை நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அந்த சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியம் என்ன? What is the necessity for God to bear the cross so that we may dead from the sin and live unto righteousness? முதலாவது நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். We need to one thing first. இந்த பாவம் என்று சொல்லுகிறது, When you say it is sin, ஆதாம் ஏவாளுடைய பாவத்தோடு நின்றுவிடவில்லை. it did not stop with Adam and Eve's அது sin, அநேகரை ஆண்டு கொண்டது. but it ruled over many people. இந்த பாவம் மனிதனுக்கு கொண்டு வந்த 7 விதமான சாபங்கள் அல்லது 7 விதமான காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. There are 7 evil things or the curses that this sin brought unto the men. மனிதன் கீழ்ப்படியாமையினாலே பாவத்துக்குள்ளானான். Man became a sinner since இந்த disobeyed, பாவம் 7 காரியங்களை கொண்டு வந்தது. and this sin brought 7 things. முதலாவதாக, First of all, நீ புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். for in the day that thou eatest, thou shalt surely die. இந்த கனியை புசித்த நாளிலே அவனுக்குள்ளே கொண்டு வந்த மரணம். The first thing it brought is the death the day he eats the fruit. நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், You could ask me, என்ன பாஸ்டர், அவன் தான் 900 வருஷம் உயிரோடு இருந்து பிள்ளைகளை பெற்றானே, you can ask me, he lived for 900 years and he got children. அவன் சாகவில்லையே, He did not die. அவன் உயிரோடு தானே இருக்கிறான். He was alive. ஆதாம் உயிரோடு இருந்து 900 வருஷம் பிள்ளைகளை பெற்றான் எழுதியிருக்கிறது. It is written that he lived for 900 years and got the children. நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். You need to know one thing. மரணம் என்று சொல்லுவது ஒரு பிரிவு. As death is called a separation. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இங்கே மரணம் என்று சொன்னால், When you say death, இங்கே ஒரு
சரீரத்தை நாம் வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Consider we have a corpse being placed here. அவர் நல்ல ஒரு பவர்ஃபுல் மேனா இருக்கலாம். He might be a powerful man. நான் சொல்லுவேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா அவருடைய சடலம் இங்க வைக்கப்பட்டிருக்கிறது. We say that a dead body is placed here. அவர் அங்கே தான் இருக்கிறார். He is still there. அவருடைய தலை அங்கே தான் இருக்கு. His head is there. அவருடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அங்க இருக்கு. All the members of the body is over there. ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா, But what would you all say? நம்ம விட்டு போயிட்டாரு. He left us. நம்ம விட்டு போயிட்டாரு. He left us. நம்ம விட்டு பிரிஞ்சிட்டாரு. He left us. அவர் பிரியல. He did not leave us. அவர் அங்கே தான் இருக்கார். He is still there. என்ன பிரிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, But what did leave from him? நம்மோடு அவர் தொடர்பு கொண்ட அவருடைய உயிர், அவருடைய ஜீவன் அவரை விட்டு பிரிஞ்சிடுச்சு. The life of the soul that had a communication with us, that left from him. அவருக்கு வாய் இருக்கு. He has his mouth, பேச முடியாது. but he cannot speak. கண் இருக்கு. He has eyes, பார்க்க முடியாது. but he cannot see. கை இருக்கு. He has hands, தொட முடியாது. but he cannot feel. ஏனென்றால் அவர் ஜீவனற்றவர், சடலம். Because he is lifeless and it's a body, dead body. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தேவன் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவனை நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான் என்பதாக ஆதியாகமம் 2:7. it's 2 and verse 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். And the Lord God formed man of the dust of the ground ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். and breathed into his nostrils the breath of life. மனுஷன் இப்பொழுது யாராக மாறினான் என்றால், What did this man become? அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். He became a living soul. ஆனால் பாவம் செய்த போது But when he committed sin, வேதம் சொல்லுகிறது, Bible says, நீ மனுஷனாய் இருக்கிறாய் என்று சொல்லவில்லை, it did not say you are a நீ man, மண்ணாய் இருக்கிறாய். you are a dust. மண்ணை தேவன் மனிதனாக மாற்றினார். God made the dust into a man, மனிதனை ஜீவ ஆத்மாவாக மாற்றினார். and the man became a living soul. அவன் ஆத்மாவிலே ஜீவன் இருந்ததனாலே And since there was life in his soul, அவன் தேவனோடு உறவாடினான். he had communication with God. தேவனை பார்த்தான். He saw the Lord, தேவனோடு பேசினான். and he spoke with the Lord, தேவனோடு ஐக்கியமாய் இருந்தான். and he had a fellowship with God. பட் என்றைக்கு பாவம் செய்தானோ, But when he committed sin, அவன் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே பிரிவு என்கிற மரணத்தை அடைந்தான். he had a separation called death in his life. அவனை பொறுத்த வரையிலே அவன் தேவனை தொடர்பு கொள்ள முடியாது. According to him, he cannot have a communication with அவன் God. மரித்து போனான். He is dead. தேவனுக்கும் அவனுக்கும் பிரிவு. There's a separation between him and his God. எப்படி சரீரப்பிரகாரமாக ஒரு மரணம் என்று சொல்லுகிறது, மனைவியை விட்டு புருஷனை பிரிக்கிறதோ, புருஷனை விட்டு மனைவியை பிரிக்கிறது, பெற்றோரை விட்டு பிள்ளைகளை பிரிக்கிறது மரணம் என்று சொல்லுகிறது, ஒரு நிரந்தர பிரிவு. Like how we say death is a permanent separation, like how we say in physically from the husband and the wife and the wife and the husband and the parents and the children, அதுபோல similarly பாவம் மனுஷனையும் தேவனையும் நிரந்தரமாக பிரித்து விட்டது. sin separated permanently the Lord and the men. அவன் தேவன் அற்றவனாக மாறி போனான். And he became a man devoid of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. மரணம் மாத்திரம் அது கொண்டு வரவில்லை. Not only the death was brought here, வேதம் சொல்லுகிறது, the Bible says, அது பயத்தை கொண்டு வந்தது. it brought fear. அது வேதனையை கொண்டு வந்தது. It brought the distress. நான் மிக முக்கியமாய் சொல்வேன், And most importantly, I would tell, தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவிலே பிரிவினை மாத்திரம் இல்லை. not only a separation between the God and the man, ஒரு பெரிய பிரிவை எங்க உண்டாக்கிச்சுன்னா, but where with the separation, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள உண்டாக்கிச்சு. there was a separation between the husband and the wife. பாவம் குடும்ப உறவுகளை பாதித்தது. Sin spoiled the family relationships. ஏனென்றால் நல்லா கவனித்து பாருங்கள். Listen carefully. ஆதியாகமத்தின் புத்தகத்திலே The Genesis 2ஆம் அதிகாரத்திலே chapter 2 23ஆம் 24ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், verses 23 and 24. இவள் என் எலும்பில் எலும்பும் This is now bone of my bones என் மாமிசத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். and flesh of my flesh. இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் Since she was taken out of man, மனுஷி எண்ணப்படுவாள். she shall be called woman. இது நிமித்தம் Therefore, புருஷன் தன் தகப்பனையும் shall a man leave his தன் father தாயையும் விட்டு and his mother தன் மனைவியோடே இசைந்திருப்பான். and shall cleave unto his wife. நல்லா கவனிங்க. Listen carefully. மனைவி யாரு? Who is the wife? மனைவி யாரு? Who is the wife? என் எலும்பு. She is my bone. மனைவி யாரு? Who is the wife? என் மாமிசம். My flesh. ஆண்டவர் எப்படி உண்டாக்கினார்னா, How did God create them?
ஒரு மண்ணினால புருஷனை உண்டாக்கி He made a man out of dust. இன்னொரு மண்ணினால மனைவியை உண்டாக்கல. He did not make the woman out of another dust. தேவன் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கினார். He created the man out of dust. அவனுடைய எலும்பை எடுத்தார். And from his own bone. அவனுடைய மாம்சத்தை எடுத்தார். And from his own flesh. அதனாலே ஒரு பெண்ணை உண்டாக்கினார். And he created a woman out of it. அதனாலே மனுஷன் சொல்றான். And that's why man says, இது என்னுடைய எலும்பு. this is bone of my bones. இது என்னுடைய மாமிசம். This is flesh of my flesh. இப்ப ரெண்டு பேரும் என்ன செய்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, So what did the both do? என்னுடைய மாமிசத்தையும் என்னுடைய எலும்பையும் தேவன் ஒன்றாக இணைத்தார். God connected my bone and my flesh together. அதனால தான் விவாக வாழ்க்கை தேவன் இணைத்ததை. That's why we say in wedding, the one God united. தேவன் எதை இணைச்சார்? What did God unite? ஒரே மாம்சத்து பிரிக்கப்பட்ட மாம்சத்தை, The flesh that is taken from one flesh ஒரே மாம்சம் எடுக்கப்பட்ட எலும்பை and the bone of the same flesh. தேவன் இனிமேல் இருவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். The both should be united anymore. ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். They shall be one flesh. ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, How shall they be? ஒன்றாய் இசைந்திருப்பார்கள். They should be cleaving with each other. தேவன் உண்டாக்கின விவாக வாழ்க்கையிலே, So the wedding life that God தேவன் created, எப்படி ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கினார் என்றால், like how God created the man and the woman, ரெண்டு பேரும் இசைந்திருக்கும்படியா. they should cleave unto each other. ஆனால் துக்கமான சம்பவம் என்னவென்றால், But the very sorrowful incident மனிதன் is, பாவம் செய்த போது, when man committed sin, நீங்கள் வாசிப்பீர்களானால், when you read here, 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், chapter 3, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. 16ஆம் வசனத்திலே, Verse 16, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். thy desire shall be to thy husband, அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். and he shall rule over thee. குடும்ப வாழ்க்கை என்னாச்சு தெரியுமா? How is the family முன்னால relationship? ரெண்டு பேரும் எசைஞ்சிருந்தாங்க. Earlier they were together united. ஏன் இணைஞ்சிருந்தாங்க? Why they were united? என் மாம்சமும் இந்த மாம்சமும் ஒரே மாம்சம். Because my flesh and this flesh is same. என் எலும்பு இந்த எலும்பு ஒரே எலும்பு. My bone and this bone is same. ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்தாங்க. They both were together. இப்ப பாவம் என்ன செய்துச்சுன்னா, What did the sin do now? இந்த விவாக வாழ்க்கையை பிரிச்சது. It separated the wedding life. இப்ப மாமிசம் இல்ல, Not the flesh. இப்ப ரெண்டு பேரும் இணைச்சது என்ன தெரியுமா? What did now unite? பெண்ணுக்கு ஒரு ஆசை இருக்கு. There's a desire for this woman. அந்த ஆசையினால இவனை பற்றி கொள்ளுகிறார். So because of that desire, she got hold on to him. முன்னால ரெண்டு ஒரே மாம்சமாய் இருந்ததனால இணைஞ்சிருந்தாங்க. Earlier since they were same flesh, they were together. அவங்களுக்குள்ள பிரிவினையே இல்ல. There was no separation between them. இப்ப இவளுக்கு ஆசை இருக்கிறது. But now she had the desire. இந்த ஆசையினாலே புருஷனை பற்றி கொள்ளுகிறார். So because of this desire, she hold on to the husband. இந்த ஆசை மாறுமானால் பற்றுதல் மாறிவிடும். Maybe if she changes the desire, the holding இந்த ஆசை should be. குறையுமானால் பற்றுதல் குறைந்து விடும். If the desire decreases, the holding on also ஆசை decreases. அதிகரிக்கலாம், ஆசை குறையலாம். The desire may increase or decrease. ஆசையிலே மாற்றங்கள் இருக்கலாம். There might be changes in the desires. அந்த ஆசையினாலே அவனை பற்றி கொள்ளுகிறார். So she hold on to him because of the desire. இவனும் But this man, ஆசையினால் அவளை பற்றி கொள்ளுவான்னு சொல்லல. not with the desire he would hold on அவளை to. ஆண்டு கொள்ளுகிறான். He will be rule over the அவளை அதிகாரம் பண்றான். and she shall hear a rule over there. இதுவரைக்கும் இசைந்திருந்த குடும்பம் So this family, this was cleaving together, அடிமையும் அதிகாரியுமாக மாறிவிட்டது. now became a slave and a ruler. வீட்டுக்குள்ள என்னத்தை கொண்டு வந்துச்சுன்னா, What did it bring into the house? பாவம் அடிமைத்தனத்தையும் அதிகாரத்தையும் கொண்டு வந்தது. Sin brought the bondage and the dominion. அண்ணாச்சி மாதிரி எப்படி அதிகாரி ஆயிட்டாங்க? How did the brothers become the rulers? அம்மா மாரு கொஞ்சம் வாயை அடக்காதனால, Just because the mothers could not stop their mouth. கொஞ்சம் கண்ணை மூடாதனால, Just because they cannot close their eyes. கொஞ்சம் கண்ணை மட்டும் மூடி, If at all they have closed their eyes கொஞ்சம் வாயை மட்டும் அடக்கி இருந்தேன்னா, and they would have shut their mouth, இந்த குடும்ப வாழ்க்கை என்ன மாதிரி இருந்திருக்கும் ஐயா. how good the family relationship would have been. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. குடும்பம் எப்படி இருந்திருப்பாங்க? How would the family would be? எசைஞ்சு They இருந்திருப்பாங்க. would be united together. இன்னைக்கு ஏன் எசைவு இல்ல? But why there is no cleave between them? பாவம் இசைவை எடுத்து விட்டு அதிகாரத்தையும் ஆணவத்தையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து, Sin took away the unity and brought all the pride and the rulership. சுருக்கமாக சொன்னால், In short, தேவனுக்கும் மனிதருக்கும் பிரிவினையை கொண்டு வந்தது. it brought separation between God and the man, உறவுகளிலே பிரிவினை கொண்டு வந்தது. and separation also in the relationships. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. அது மாத்திரமல்ல, Not only that, இந்த பூமியினுடைய ரூபமே மாறிடுச்சு. so the form of the earth changed. இது ஒரு சபிக்கப்பட்ட பூமியாக மாறிடுச்சு. This became a cursed earth. இந்த பூமி ஆண்டவர் எதுக்கு உண்டாக்கினார்னா, Why did Lord create the earth? அதனுடைய விதையை உடைய
கனி விருட்சங்களை உண்டாக்குவதற்கு தேவன் படைத்தார். that it may bear fruits and the trees of the same fruits. அதற்காக நதிகளை உண்டாக்கினார். That's why he created the rivers, அதற்காக தோட்டத்தை he உண்டாக்கினார். created the gardens. ஆனா சாபம், மனிதனுடைய பாவம், But the sin of the man, வாழ்க்கையிலே முள்ளுகளையும் குறுக்குகளையும் வேதனைகளையும் உருவாக்கிச்சு. it brought in thorns and thistles on all kinds of sorrows in the life of man. அது மாத்திரம் இல்ல, Not only that, ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிடுச்சு. there's a great change that happened. குடும்ப உறவுல மாத்திரம் இல்ல, Not only in the family relationships, நான் சொல்லுவேன் நம்முடைய சாப்பாட்டு டேபிளையே மாத்திடுச்சு. but even our dining table has been changed. டைனிங் டேபிளையே மாத்திடுச்சு. It changed even our dining table. ஏன்னா ஆண்டவர் உண்டாக்கின டைனிங் டேபிள்ல என்ன வச்சாரு தெரியுமா? Because the dining table created by God, what did it மனிதன் have? ஜீவ ஆத்மாவாக இருக்கும்போது When he was a living soul, அவனுக்கு கொடுத்த ஆகாரம் only fruits. he gave only the fruits to him. மனுஷனை ஆண்டவர் உண்டாக்குனது only fruit திங்கிறதுக்கு தான். One, God created man just that he consumed the fruits alone. அதுக்கு தான் ஒரே fruit ஆண்டவர் உண்டாக்காம, That's why God did not create only single fruit, ஆண்டவர் டிஃபரண்டா வெரைட்டியா fruits but உண்டாக்கி, created many varieties of fruits. காலத்துக்கேற்ற கனியை உண்டாக்கி, He created fruits according to the season, சூடு காலத்துல சாப்பிடுற கனி, fruits of the, குளிர்காலம் சாப்பிடுற கனி, fruits of the winter, மழை காலம் சாப்பிடுற கனி, fruits of the rainy season. அவனுக்கு வித்தியாசமான கனி விருட்சங்களை தந்தார். God gave varieties of fruits to him. அம்மா, Mother, உனக்கு சமைக்கிறதே வெறும் வேலையா போன காரணம் நீ சாப்பிட்ட கனியினால. the reason why you got cooking as your only job is just because you had the food. தேவன் விலக்கின கனியை சாப்பிட்டதுனால, Since you ate the fruit that God forbid, இப்ப சாப்பாடு என்ன கொடுத்தாரு தெரியுமா? so what did he give now to you? வாசித்து பாருங்க. Read the verse, 2ஆம் அதிகாரம் chapter 2, 18ஆம் வசனம் பாருங்க. verse 18. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், நீ என்ன சாப்பிடுவாய்? What shalt thou eat? வெளியின் பயிர் வகைகளை என்ன செய்வாய்? Thou shalt eat the herbs of the field. இப்ப என்ன உடம்பு என்ன மாதிரி ஆயிடுச்சு? How did the body become? நம்ம உடம்புக்கு இப்ப என்ன வேணும்? What does the body require now? கனியே தின்னுட்டு எப்படி இருக்குது? We were just eating the fruit alone. இவ என்ன சாப்பிடணும்? So what are we supposed to eat now? நெல்லு பயிறு, கோதுமை பயிறு, அந்த பயிறு, துவரம் பருப்பு, அந்த பருப்பு, இந்த பருப்பு, நிறைய பருப்பு என்ன கேக்குது உடம்பு? So the body is asking for pulses and millets now. இப்ப சாப்பாடே மாறிடுச்சு. So now the food styles change. இப்ப என்ன வெரைட்டி வந்துச்சு? So what kind of variety is now? சொல்லுங்க. பருப்பு வெரைட்டி. We have pulses now. நோவாவினுடைய அழிவுக்கு பிறகுதான் After the destruction of Noah, கடிக்கிறது வந்துச்சு. again we had meat to eat. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. Glory be to the name of God. அப்ப தேவன் முதலாவது மனுஷனை உண்டாக்குனது அவன் உடம்புக்கு என்னதான் வேணும்? So why did God create man first? What does his body require? சொல்லுங்க. இப்ப கூட சொல்றாங்க, Even now they say, முடியுமானா ட்ரை பண்ணி பாருங்க. try this if you can possible. எல்லாத்தையும் நிறுத்திட சொல்றாங்க. Stop everything. வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுது. Just take in only fruits. நீ நீண்ட காலம் பளபளபளன்னு இருப்பேன்னு சொல்ற. You will live long shining all the way. உன் முகம் ஷைன் ஆயிடும். Your face would shine. உன் உடம்பு ஷைன் ஆயிடும். Your body would shine. எல்லாம் ஷைன் ஆயிடும். You will shine out. நீ ரொம்ப நாள் இருப்ப. You will live long. ஆனா நமக்கு தின்ன முடியாது. But we cannot eat it. எப்படிங்க? How can? காலையில கொய்யாப்பழம், Morning guava, மத்தியானம் சீதாப்பழம், afternoon சாயங்காலம் பலாப்பழம், and evening papaya. என்னங்க பழத்தையே தின்னு? How can I eat only the fruits? அப்படியே காலைல எழும்புல அப்படி ரெண்டு இந்த பக்கம் இழுத்தா Once I get up, I should take away the meat and eat. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. Glory be to the name of God. ஏன்னா Because நீ பழம் திங்க மாட்ட. Because you will not eat the fruits. நீ பழத்தை தின்னு கீழ்ப்படியாம போயிட்ட. You have ate the fruit and became disobedient. இனி உன் உடம்பு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, And so how your body has become, பயிர் வகைகளை தின்னும்படியாக, that you may eat the herbs of the field. அதனால தாங்க நம்ம நேரம் சமையல்லையே போயிடுச்சுங்க. That's why we spend all the time cooking all the way. ஒழுங்கா சொன்னபடி கேட்டிருந்தா, If it have obeyed according to the word, காலையில எழும்பி தோட்டத்துல போய் ரெண்டு பழத்தை பிடிச்சு தின்னுட்டு உட்கார்ந்துருக்கலாம். would have eaten the fruits in the very early morning in the garden. ரெண்டு வாழைப்பழத்தை தின்னு தண்ணி குடிச்சா வயிறு சரியாயிடும். Maybe we can take 2 bananas and drink water and sit. இன்னைக்கு டிஃபரண்டா நீங்க சமைச்சு கொடுத்தா கூட, But though you அந்த cook பாவி differently, என்ன கேட்க, என்னடி சமைச்சு வச்சிருக்க? he's asking, what have you cooked? இந்த வம்பு எதுக்கு?
Why do we need all this communication? நீங்க கீழ்ப்படியாம தின்ன பழத்தினால. Just because of the disobedient fruit that you ate. அப்ப கீழ்ப்படியாம என்னத்தை கொண்டு வந்துச்சுன்னா, So what did the disobedience bring in? தேவனுக்கும் மனுஷனுக்கும் உறவை பிரிச்சது. It had a separation between the relationship of God and man. குடும்பத்துல உறவை பிரிச்சது. And the separation of the family relationship. சாப்பிடுற ஆகாரத்துல உறவை பிரிச்சது. And it brought separation in the food styles. இப்ப மனுஷன் யாரா மாறிட்டான்னா, So what did the man become now? அடிமையா மாறிட்டான். He became a slave. அவன் ஒரு பாவியாக மாறிட்டான். He became a sinner. ஒரு குற்றவாளியா மாறிட்டான். He became a culprit. இப்ப வேதம் சொல்லுது, The Bible says, அவன் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் செத்து போனவனா மாறிட்டான். he became dead because of his iniquities and the wickedness. எல்லா உறவுகளிலும் மரணம். There is a death in all the relationships. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. இந்த மரணம் இருந்ததனால தான், Just because of this death, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, Apostle Paul says, ரோமர் 7ஆம் அதிகாரம் Romans chapter 7, 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீங்கன்னா, from verses 15 onwards, நான் செய்கிறது எனக்கே என்ன இல்ல, சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று என்ன செய்றேன், ஒத்துக்கொள்ளுகிறேனே. வேத புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு சார். I say the law is very good. வசனத்தை நான் விரும்புறேன் சார். I desire for the word. இது ரொம்ப நல்லது. It is good. ஆனா But பவுல் சொன்னாரு, Paul says, நான் வேத பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன்னு சொன்னாரு. he said, I am not being accused according to the word. ஆனா வெளியே ஒரு வேத பிரமாணத்தை விரும்பினாரு. But he desired the law and the outward. செயலை எடுத்து பாத்தீங்கன்னா, But when he considers actions, நான் விரும்பலங்க. I never desire. நான் விரும்பாத செய்றேன். But I do what I hate to do. நான் செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் பண்றேன். I decide not to do it. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. Pastor, வாயை அடக்கிட்டு கம்முன்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். மீறில்ல. I think to control my tongue and stay quiet. கையை கட்டிட்டு என்ன சொன்னாலும் அமைதியா உட்காரணும்னு ஜெபம் பண்றேன், தீர்மானம் பண்றேன். கையை நீட்டிடுறேனே. I decide to stay holding my hands together. நீங்க வீட்ல சண்டை போடணும்னு தீர்மானிச்சீங்களா? Did you decide to fight at home? இந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணி நாளெல்லாம் சண்டை போடணும் அப்படி நினைச்சீங்களா? Did you think I should marry her and always fight? சமாதானமா வாழ நினைச்சீங்களா? Or to live at peace all the way? சமாதானம் வாழ நினைச்சீங்க. You thought for the peace, வாழ முடியலையே. but you're not able to live. ஒண்ணா இருக்கணும்னு விரும்புறோம். We desire to be together, இருக்க முடியலையே. but we're not able to be. பேசக்கூடாதுன்னு விரும்புறோம். We thought we should not speak it. இருக்க முடியலையே. But we are not able to sit without speaking. சொல்றாரு, Paul says, நான் விரும்பலங்க, இந்த காரியத்தை நான் விரும்பலங்க. I do not want to do this. ஆனா நான் விரும்புகிறதை செய்யாம, but I do what I want to do. நான் வெறுக்கிறதே செய்றேன். But I do what I hate to do. ஏன்னு கேட்டிங்கன்னா, you know why? நான் பாவம் செய்தவன் மாத்திரம் இல்ல, because I'm not a sinner alone. நான் பாவத்துக்கு மரிச்சவன் மாத்திரம் இல்ல, not only we are dead for sin. இந்த பாவம் இப்ப எங்க வந்துடுச்சுன்னா, so where is the sin now? எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. it is dwelling in me now. இப்ப பாவம் எப்படி மாறிடுச்சுன்னா, so how the sin has changed? எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. the sin is dwelling in me. நான் செய்ய கூடாதெல்லாம் அது செய்து. it is doing whatever I don't want to do. நான் பேச நினைக்கிறதெல்லாம் பேசுது. whatever I don't want to speak, it is speaking. நான் நினைக்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் நினைக்குது. whatever I say don't think, but it is thinking. நான் போக கூடாதுன்னா அது போகுது. I say I don't want to go, but it is going. என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. I'm not able to control it. என்னால அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல. I'm not able to overcome the sin. இப்போ எனக்கு யார் வேணும்னா, so whom do I need now? என்னை விடுதலை ஆக்குற ஒருவர் எனக்கு தேவை. I need someone who can deliver me now. என்னால என்னை விடுதலை ஆக்க முடியல. I cannot deliver myself. என்னால அந்த பாவத்தை விட முடியல. I cannot leave the sin. இந்த பாவம் என்னை ஆண்டு கொண்டது. this sin is ruling over me. இப்பொழுது நான் சொல்றேன், now I tell, இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்கும்? who shall deliver me from the body of this death? நான் செய்யணும் நினைக்கிற காரியத்தை செய்கிற இந்த உரிமை எனக்கு யார் தருவா? who will give the right that I want to do what I'm thinking to do? பவுல் அழுகிறார். Paul is crying, ஆண்டவரே, நிர்பந்தமான மனுஷன் நான். Lord, I am a wretched man. வேதத்தை நேசிக்கிறேன். I love the law. வேதத்தை கைக்கொள்ள தீர்மானிக்கிறேன். I desire to follow the law. ஆனால் செய்ய முடியலையே. but I'm not able to do it. நிர்பந்தமான மனுஷன் நான். I am a wretched man. யார் என்னை விடுதலை ஆக்குவார்? who shall deliver me? பவுல் மாத்திரமல்ல, not only Paul, இன்றைக்கு உலக சமுதாயம் முழுவதும்
பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அறைகூவல் விடுகிறது. All the world of the nation is crying to for the deliverance from the sin. யார் என்னை விடுதலையாக்குவார்? Who shall deliver me? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, My dear ones of God, இந்த குற்றம் செய்து சிறையில் இருக்கிற போய் சந்தித்து பாருங்கள். go and meet the people who have been in the prison. அவர்கள் எல்லாரும் குற்றவாளிகள் எப்படி ஆனார்கள்? How did they become the culprits? விரும்பி ஆனார்களா? Or is by their own desire? இல்லை. Not at all. அந்த பாவம் அவர்களை குற்றவாளியாக மாற்றிவிட்டது. Because of the sin, they became the culprits now. அவர்கள் கதறுகிறார்கள். They are crying out, யார் என்னை விடுதலையாக்குவார்? Who shall deliver me? இந்த கோபத்திலிருந்து யார் விடுதலையாக்குவார்? Who will deliver me from this anger? இந்த இச்சையிலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? Who will deliver me from the lust? இந்த தீமையிலிருந்து யார் என்னை Who விடுதலையாக்குவார்? shall deliver me from this evil? இந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். And God heard this voice. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கதறினது போல, Like how the Israelites, when they cried in the bondage, ஒரு பாவி கதறுகிறான். a sinner is crying out. ஒன்றை மறந்துடாதீங்க. Do not forget one thing. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. When Israelites went to Egypt, it was very good. உள்ள போகும்போது When they entered in, அங்க நல்ல கோசேன் பட்டணம் இருந்துச்சு. they had the Goshen city. அங்க செழுமை இருந்தது. There was prosperity. அங்க உயர்வு இருந்துச்சு. And they have all kinds of things. ஆகையினாலே But because of இந்த that, கானான் மக்கள் எகிப்துக்குள்ள ரொம்ப ஈஸியா போயிட்டாங்க. these people went very easily to Egypt. இன்னைக்கு மனிதன் பாவம் செய்ய ஏன் ஈஸியா போயிடுறான்னு சொன்னா, Now why a man commits sin easily? பாவம் ரொம்ப கவர்ச்சியை வைத்திருக்கிறது. Because it's very enticing. பாவ வாசலை திறந்து It வைத்திருக்கிறது. always has an open door. அங்கே உங்களுக்கு தீமை நடக்கிறது போல தெரியாது. It will not show any evil in. எனக்கு தெரியும். I know one thing. நாங்க சின்ன வயதுல When I was very young, இந்த மீன் பிடிக்க போவோம். we used to go for fishing. இந்த மீன்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு மீன் இருக்கு. There's a very special fish. அது ஒரு விலாங்கு மீன் சொல்லுவாங்க. You call it that special kind of fish. நல்ல பாம்பு மாதிரி நீளமா இருக்கும். That would be very long like a snake. இந்த மீன்கள் எல்லாம் நைட் மட்டும் தான் கிடைக்கும். They will be available only in the night. It's a very tasty fish. That's a very delicious fish. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அந்த வேட்டைக்கு போனீங்கன்னா, When we go for fishing, அது என்ன பண்ணுவாங்க? நைட் தான் வேட்டைக்கு போவாங்க. they will go for fishing only in the nights. இது அந்த தண்ணி ஆற்றுக்குள்ள அந்த பொந்துகள் We have burrows. பொந்துக்குள்ள வாழும். It will live in the burrows in the sea river. நைட்ல தான் வெளியே வரும். Only in the night it will come out. நைட் வெளியே வந்தது அப்படியே மேல் நோக்கி தண்ணிக்கு எதிரில போகும். So it goes against the water line. இதுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு தான் தவளை. So the very delicious meal it likes is the frog. நாங்கள் என்ன பண்ணோம்? உயிரோட தவளையை பிடிப்போம். So we will catch a live frog. அதனோட தொப்புள் பக்கத்துல கொக்கையை மாட்டிடுவோம். We will tie a hook beside the navel. உயிரோட தண்ணில விட்டுருவோம். And we will leave it live in the water. இந்த கொக்கை வந்து தவளைக்கு தொப்புள்ள இருக்கு. So the hook is in the navel of the frog. இது நல்லா அப்படியே ஓடி அது தப்புறதுக்கு அது தப்பு முயற்சிக்கும். So he tried to escape from it. இந்த விலாங்கு வருது பாத்தீங்களா? So this fish, இந்த தவளை நினைச்சுக்கணும் தவளை விளையாடுதுன்னு. it thinks the frog is playing. அதுக்கு தெரியாது தவளையே சிக்கிட்டு கிடக்குன்னு தெரியாது. It doesn't know the frog is already being caught. இந்த தவளையே சிக்கிட்டு கிடக்குன்னு அதுக்கு தெரியாது. It doesn't know the frog is already அவர் entangled. நினைச்சுக்கிறாரு தவளை விளையாடுதுன்னு. The fish thinks that the frog is playing. ஆகையால இவர் என்ன செய்வார் தெரியுமா? So what does he do? நேரா வருவாரு. He goes straight to the frog. அப்படியே பிடிப்பாரு. And he will catch hold of the frog. தவளை குதிக்கும் பாருங்க. So immediately the frog jumps. அப்படியே விட்டுரும் கக்கிரும். So it leaves it. இப்படியே விடும். They'll catch it. பிடிக்கும். Leave it. விடும். It leave it. பிடிக்கும். Catch hold of it. எங்களுக்கு தெரியும் இது விளையாடுதுன்னு. We know that they are playing. ஏன்னா தூண்டில் கையில இருக்கு. Because we have the hook with us. இந்த ரொம்ப நேரம் விளையாடிக்கிட்டே இருக்கும். So for most of the time they would be playing. கடைசில இவருக்கு கோபம் வருமா என்ன வரும்னு தெரியாது. We don't know, it may become furious or what. போய் அப்படியே ஒரு பிடிச்சு தவளை உள்ள இழுக்கும் பாருங்க. So it will catch hold of it and just pull the frog down in. இப்பதான் தெரியும் ஐயா மாட்டிக்கிட்டார். Only then we know that this has been trapped. எப்படி ஆரம்பிச்சது? How did it start? விளையாட்டுல ஆரம்பிச்சு It started as a play. கடைசியா And at last. ஐயா மாட்டிக்கிட்டாரு. And he's being trapped. இப்போ வெளியே வரவே முடியாது. Now we cannot escape at all. தொண்டையில மாட்டிக்கிடும். He's caught in the throat. இப்ப துடிக்கும். So it will suffer. இப்ப சொல்லும் யார் என்னை விடுதலையாக்குவா? Now it will tell, who shall deliver me? விளையாடும் போது யார் விடுதலையாக்குவார் கேட்காது. When it played, it never asked, who shall deliver me? தவளையை பார்த்த போது யார் விடுதலையாக்குவார் கேட்காது. When it saw the frog, it never asked, who shall deliver me? இப்ப தவளை கிட்ட மாட்டிக்கிச்சு. But when it's being caught by the frog, இப்ப சொல்லுது யார் என்னை விடுதலையாக்குவார்? now it's asked, who shall deliver me? ஆனாலும் But still, சிக்கிக்கொண்ட மனிதர்களை being entangled by, விடுதலையாக்குற அன்புள்ள தகப்பன். we have a loving father who delivers.
பாவத்திலே மரித்த மனிதர்களை the people who are dead in the sin, விடுதலை ஆக்குவதற்காக just to deliver them, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டு like how God heard the voice of Israel, ஆயத்தம் பண்ணப்பட்ட மோசே அனுப்பினது போல, like how he sent the Moses that was prepared for it. மோசே அனுப்பினார். He sent Moses. மோசே ஒரு காலத்திலே Moses once, அவர்களுக்காக பரிந்து பேசினார். and he interceded for them. ஆனா அவங்க கேட்டாங்க, But they asked, எங்கள் மேல உன்னை தலைவனா வச்சது யாருன்னு கேட்டாங்க. who made you ruler above us? அதே மனுஷனை The same man தேவன் ஆயத்தம் பண்ணி God prepared him, இஸ்ரவேலுக்கு தலைவனும் இரட்சகனுமாக அனுப்பினார். and he sent him as a salvation savior, and அவன் போனான், he went, பார்வோன்ட்ட பேசினான், he spoke to the Pharaoh, நிறைய அற்புதங்களை செய்தான், and he performed many miracles, விடுதலை ஆக்கினான், and he was delivered, ஜனங்களை விடுதலை கொண்டு வந்தான். and the people are delivered now. ஆனா அந்த விடுதலையாக்கப்பட்ட மக்கள் பாருங்க, The people who are delivered now, செங்கடலை கடந்தாங்க, they came to the Red Sea, ஞான ஸ்நானம் பெற்றாங்க, they were baptized, கர்த்தர் மேகத்தை நடத்துறாரு, and the Lord said, அக்னி ஸ்தம்பத்தில் நடத்துறாரு. Lord led them to the pillar of fire. நான் சொல்லுவேன், I would tell them, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் மன்னா கொடுத்து நடத்துறாரு. God gave them manna and led them, எல்லாம் சாப்பிட்டானுங்க, and they ate everything. ஆனா என்ன மாத்திரம் மாறல. But what never changed? டெய்லி சண்டை போடுறான், They were fighting all the way. டெய்லி சண்டை போடுறான், They are fighting every day. டெய்லி மோசேட்ட முறுமுறுக்குறான். They are murmuring to Moses every day. இப்ப மோசேக்கு என்னாச்சு தெரியுமா? Now what happened to Moses? நீங்க வாசித்து பாருங்க. You read the verse, எண்ணாகமத்தின் புஸ்தகம் book of Numbers, 11ஆம் அதிகாரம். chapter 11. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. 11ஆம் 12ஆம் வசனத்தை பாருங்க. Verses 11 and 12. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது இந்த அடியானுக்கு ஜனங்களுடைய எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தி போட்டீர்கள். That the layers the burden of all these people ஒரு upon 6 me. லட்சம் புருஷருங்க, That just a 6 lakh people. ஒரு சின்ன கூட்டத்தை நடத்துறதுக்கு மோசேட்ட சொன்னா, When he asked to lead a small இந்த mob, ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்குறாங்க, all the people are murmuring. ஜனங்கள் கீழ்ப்படியல. They are not obeying. இப்போ மோசே கேக்குறாரு, Now Moses asked, இந்த ஜனங்களுடைய பாரத்தை எல்லாம் என் மேல் சுமத்துறதுக்கு why the layers the burden of all the people upon me? எனக்கு உபத்திரவத்தை வரப்பண்ணினது என்ன? Why do you have brought affliction to thy servant? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது கிருபை கிடையாதே போனது என்ன? Wherefore I have not found favor. இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்டு பாலகனை தகப்பன் முலை உண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்துக் கொண்டு போ என்று நீ என்னோடே சொல்லும்படி. இந்த ஜனங்களை எல்லாம் நல்ல கவனிங்க, Listen இந்த carefully. ஜனங்களை நான் என்ன செய்யல? What did I not do to the people? நான் கற்பம் தரிக்கல. I have not conceived all these people. இந்த ஜனங்களை நான் என்ன செய்யல? What did I not do to the people? பெறல. I never got the people. நான் நினைக்கிறேன், I would tell you, இந்த உபத்திரவங்களை அவர் ஏன் சகிக்க முடியலன்னு சொன்னா, why was he not able to bear the affliction? இது ஏன் அவருக்கு பாரமா தெரிஞ்சதுன்னா, Why it seemed to be a burden to him? இவர் என்ன செய்யல? What did he do? இவர் பெறல. He never got the children. இவர் பெற்றிருந்தா, If he had given birth, இது என்னவா தெரியாது, it would not be a பாரமா தெரியாது. It would not be a burden at all. இவர் பெற்றிருந்தா, If it have God given birth இந்த to them, பிள்ளைங்க பண்ற தொந்தரவு கஷ்டமா தெரியாது. the nuisance of these children would not be a trouble to him. உதாரணமா பாருங்களேன், For example, உங்களுக்கு 4 பிள்ளைங்க, you have 4 children. உங்க பிள்ளைங்களை கூட்டு வீட்டுக்கு போனீங்க, You take them to the house. அங்க 4 சோஃபா கிடக்குது. There are 4 sofas there. ஒன்னு இங்க இருந்து அங்க குதிக்குது, One jumps from here to there. ஒன்னு இந்த சோஃபால அந்த சோஃபா குதிக்குது. Another jumps from there to here. ஐயோ 4 ஒண்ணு அடிச்சுக்குது. All the 4 are fighting with each other. நீங்க வீட்டு சொந்தக்காரர், You are the owner of the house. என்ன நினைக்கு தெரியுமா? What do you think? இவ புள்ளையா வளர்த்திருக்கா, Is he a child that is born to me? என்ன குரங்குகளை வளர்த்திருக்கு. It is like a monkey. ஆனா அது பெத்தவா இருக்கா பாருங்க, இந்த குரங்கு செய்யற வேலையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து. But the mother of the child would always keep smiling, looking at it. ஏன் நீங்க சிரிக்க முடியல? Why you are not able to smile? அது நீங்க பெத்தது இல்ல. Because you have not given birth to it. நீங்க பெத்திருந்தீங்கன்னா, If you have given birth to அது it, பண்ற சேஷ்டை எல்லாம் சகிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கு. you will bear all the tricks that they do. நீங்க சகிக்கிறீங்களே இல்லையா, அதுவும் சந்தோஷமா இருக்கும் உங்க No பிள்ளைங்க. matter you bear it or not, but you will be happy. ஐயோ என் செல்லைக்கு அங்க குதிக்குது, என் செல்லைக்கு. All my sweet children are jumping here and there. ஆனா உங்களுக்கு செல்லமா தெரியல. But they don't look very இது sweet to you. குரங்கா ஏன் தெரியுது?
You feel very angry upon them. இது ஏன் உங்க சொல்லக்கூட நினைக்கிறேன்னா, Why do you think it's a நீங்க nuisance? என்ன செய்யலன்னா, What did not do? நீங்க பெறல. You never gave birth to உங்க them. பெற்ற பிள்ளையா இருந்தா If it was your own children, நீங்க சகிச்சுக்கிறீங்க. you would have bore it. எத்தனையோ பாரங்களை நீங்க சுமக்குறீங்க. You carry many burdens. அவன் எவ்வளவு துஷ்டத்தனம் பண்றான், Maybe he may do any kind of நீங்க wickedness. அவனுக்காக அழுறீங்க. You cry for him. அவன் ரட்சிப்புக்கு அழுறீங்க. You cry for his salvation. அவனை திருத்தறதுக்கு முயற்சிக்கிறீங்க. You try to correct உங்க him. பணத்தை செலவழிக்கிறீங்க. You spend money. இதெல்லாம் செய்ய பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, What makes to do நீங்க this? அவனை பெத்தீங்க. Because you gave birth to him. மோசே கேக்குறாரு, Moses asked. இவனுங்க தண்ணி இல்லன்றான், He asked for water. ஆகாரம் இல்லன்றான், He said he doesn't have நான் food. திரும்பி போறேன்றான், He says he want to go back. ஒரே கஷ்டம் கொடுக்குறான். He gives all the trouble to me. இந்த பாரத்தெல்லாம் என் மேல சுமக்கிறதுக்கு, இவனுங்க அக்கிரமத்தெல்லாம் சுமக்கிறதுக்கு நானா இவனுங்களை பெத்தேன்? Did I conceive or give birth to them that I may carry all the burdens of these people? நானா இவனுக்கு பால் கொடுத்தேன்? Did I give the feeding to them? நானா இவனை உருவாக்குனேன்? Did I create them? நானா இவனை கற்பம் தரிச்சேன்? Or did I conceive them? எவனோ பயல்களுக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? They are some strangers and why should I work for them? ஆண்டவர் மோசேயை இரட்சகனாக ஏற்படுத்தினார். God made Moses a savior. ஆனா மோசே என்ன சொல்லிட்டார்னா, But what did Moses say? இவனுங்களை நான் பெறவும் இல்லை, I have not conceived them இவனுங்களை கற்பம் தரிக்கவும் இல்லை. and I have not given birth to them. ஆகையினால Therefore, இவனுங்களுடைய ரட்சிப்பு, இவனுங்களுடைய கஷ்டம் எனக்கு உபத்திரவமா தெரிஞ்சது. their nuisance became an affliction to him. ஆகையினால ஆண்டவர் பார்த்தாரு, So God looked at them. மோசேயே, Moses, இந்த ஜனங்கள் படுகிற கஷ்டத்தை நீ சுமக்கணுமானா, if you ought to carry the burden of these people, இந்த ஜனங்கள் படுகிற வேதனையை நீ அனுபவிக்கணுமானா, if you ought to experience the sorrow and the grief that the people going through, நீ தலைவனா இருந்தா போதாது, it is not enough that if you are a leader. நீ படிச்சவனா இருந்தா போதாது, It is not enough that if you are a literate. உன் கையில அற்புதங்களும் அடையாளங்கள் இருந்தா போதாது, It is not that you have the miracle that is enough. நீ தலை சிறந்த தலைவனா இருந்தா போதாது, It's not you become the excellent leader that is not enough. இவர்களை நீ மீட்கணுமானா நீ அவர்களை பெற்றிருக்கணும். If you are to redeem them, you should have given birth to them. நீ அவர்களை பெறாததுனால Since you have never given birth to them, இந்த கஷ்டம் உனக்கு உபத்திரவமா தெரியும். this burden seems to affliction. ஆகையினால Therefore, மோசே நீ செய்ய முடியாத வேலையை the thing that Moses cannot do, இந்த ஜனங்களை நான் பெற்றேன். I gave birth to these people. இந்த ஜனங்களை நான் உருவாக்கினேன். I created these people. இந்த ஜனங்கள் என்னுடைய கரத்தினுடைய கிரியைகள். These people are the creation of my own இவர்கள் hands. என்னால் உருவாக்கப்பட்டவர்கள். They are created by me. ஆகையினாலே தான் Therefore, கானான் கரையிலே வரும்போது மோசே சொன்னாரு, when they came to the shore of the Canaan, Moses said, நடந்து வந்த எல்லா பாதைகளிலும், in all the paths you came through, உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், book of Deuteronomy chapter 1, உபாகமம் 1ஆம் அதிகாரம், Deuteronomy chapter தயவு 1, செய்து 31ஆம் வசனம் பாருங்க. verse 31. ஒரு மனிதன், போல யாரு? Who? ஒரு தலைவன் இல்ல, Not a leader, ஒரு மேய்ப்பர் இல்ல, not a shepherd, ஒரு அதிகாரி இல்ல, not an officer, ஒரு தீர்க்கதரிசி இல்ல, not a prophet, ஒரு மனுஷன் like a man. எதை சுமந்தான்? Whom does he bear? தன்னுடைய பிள்ளையை சுமந்தான். A man that bears his son. ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல, Like how he bears his son, நீங்கள் இதுவரைக்கும் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் in all the way that he went, உன் தேவனாய கர்த்தர் உங்களை என்ன செய்தார்? like God, what did he do? அல்லேலூயா. Hallelujah. நடத்தி வந்தார்ல. Not he led us. மோசேக்கு தெரியும், Moses knew இவங்களை சுமக்க முடியாது. we cannot carry them. ஆனா ஆண்டவர் எப்படி சுமந்தார்னா, But how did God carry them? இவனுங்க பண்ணின உபத்திரவம், All the affliction they did, இவனுங்க பண்ணின அக்கிரமம், they did all the wickedness, இவனுங்க பண்ணின போராட்டம், all the strife they did. இத்தனையும் சகிச்சுக்கிட்டு He bore all those things, இவனுங்களை கானான் கரைக்கு சுமந்து வந்திருக்கிறார்னா, and just he bore them and brought them to the Canaan shore. எதனாலே சுமந்தார்னா, But why did he carry them? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல். Because as a man that bare his son. அந்த உபத்திரவமா தெரியல, The affliction never seemed to be an affliction. அவர் அந்த சுமந்து கொண்டு வந்தார். As he carried them and bore him up, the love he இந்த had. சுமக்கிறதை பாரமாய் மோசே நினைச்சதுனால, Since carrying them, the Moses considered to be a burden, தேவனே மாம்சத்திலே வந்து God alone came in his own flesh, என்னுடைய அக்கிரமத்தை, and my iniquities, என்னுடைய பாவத்தை my sins, அவர் சுமந்து கொண்டார். and he carried and bore it upon him. அவருடைய அன்பு
சுமந்தது. His love carried it. ஆகையால் தான் வேதம் சொல்லுது, That's why the Bible says, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 5, 21ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, verse 21, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை glory be to உண்டாவதாக, the name of God, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படியாக that we may be righteous of God in him, பாவம் அறியாத அவரை நமக்காக for us, பாவமாக்கினார். he made him a sin for us. சிலர் சொல்றாங்க, Some says, நமக்காக அவர் பாவியானார். so he became a sinner for us, பாவியாகிய நம்மை மீட்டுக் கொள்ளும்படி just to redeem the sinners that we இயேசு are. நமக்காக பாவியானார். Jesus became a sinner. இல்ல இயேசு பாவியாக முடியாது. No, it cannot happen. Jesus அவர் cannot become யார் என்றால் பாவம் அறியாதவர், He never knew sin. பாவம் செய்யாதவர். He never committed any நாம் sin. பாவம் செய்து பாவிகளானோம். We have committed sin and become sinners. அவர் பாவம் அறியாதவராய் இருந்தார். He never knew the sin. பாவம் அறியாதவராய் He never knew sin. வேதம் சொல்லுகிறது, Bible says அவர் நமக்காக பாவமானார். he became a sin for us. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், I told you very often. நல்லா நீங்க கேட்ட வசனத்தை கவனிச்சு பாருங்க. Just listen carefully the word that you heard. பவுல் சொல்றார், பாவம் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. Paul says sin is dwelling within me. 1 பேதுரு 2:24 சொல்றோம், பாவத்தை என்ன செய்தார்? In 1 Peter 2:24 it says சுமந்தார். he bore this sin. இப்ப எனக்குள்ளே இருந்த பாவத்தை, So the sin that was dwelling within me, என்னை கொடுமைப்படுத்துகிற பாவத்தை the sin that was torturing me, ஆண்டவர் தனக்குள்ளே கொண்டு வந்தார் என்று எழுதல்ல. it is not written that God took in himself. பாவத்தை என்ன செய்தார்? What did he do to the sin? சுமந்தார். He bore the sin. சுமந்தார்னா தலைமையில சுமந்தார். It means you're carrying it upon your head. சரீரத்திலே சுமந்தார். He bore it on his flesh. சிலுவையிலே He சுமந்தார். bore it on the cross. இப்ப நான் சொல்றேன், I would tell, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், I've already told you, நீங்க சுமந்து கொண்டு ஒருத்தன் போறான் வச்சுங்க, when a man bears or carries it, இதுவரைக்கும் இந்த பாவம் until now the sin, நமக்குள்ள இருந்துச்சு. it was within us. இப்ப பாவத்தை எடுத்து Now it has been taken தன்னுடைய சரீரத்திலே and on his own flesh சிலுவையின் மேல் upon the அவர் cross, சுமந்து கொண்டு போகிறார். and he bores upon the cross. நீங்க சொல்லுவீங்க, What do you tell? நான் சொல்றேன், இப்போ I tell you, நீங்க சுமந்து கொண்டு போறது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், I've already told you, பார்வதின்னு ஒரு அம்மா இருக்கா. there's a woman named Parvati, அந்த அம்மா தலைமையில பாவக்காய் சுமந்துட்டு போறா. and she is carrying a basket full of bitter gourd. அந்த அம்மா சொல்றா, பாவக்கான்றா. She says bitter gourd, bitter gourd. பாவக்காய் எங்க இருக்கு? Where is the bitter gourd now? அவ பேர் என்ன? What is our name? பார்வதி. It's Parvati. தலைமையில என்ன வச்சிருக்கா? What is upon her head? நீங்க என்ன கூப்பிடுறீங்க? What you call her? பார்வதி அம்மா, Will you call Parvati Amma? வாம்மா Come here. அப்படின்னு கூப்பிடுங்களா? Will you call her that way? ஏ பாவக்கா Hey bitter gourd. அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா, If you call her, அந்த அம்மா என்ன வரா? what will you ஏய், do? எவடி எனக்கு பாவக்கான்னு பேர் வச்சா? Who named me a என் bitter பேர் gourd? பார்வதிடி My name is Parvati. அப்படி சொல்லுவாளா? Will she cry? சொல்ல மாட்டா. No. பாவக்கான்னு கூப்பிட்ட உடனே அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே வந்து, எவ்வளவுமா வேணும்? When you call bitter gourd, she will come with a அரை smiling கிலோ face. 20 ரூபாம்மா. How much you want? 1 kg is 20 rupees. இந்த தலைமையில பாவக்கா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா யாரு? Until she has a bitter gourd upon her head, who is ஆனா she? அந்த அம்மா யாரு இல்ல. But who is she? Is not there. பேரு பாவக்கானாலும் அந்த அம்மா பாவக்காய் மாற முடியாது. Though the name is bitter gourd, she cannot become a bitter gourd. தேவன் பரிசுத்தர். God is holy. அவர் பாவத்தை அறியாதவர். He never knew sin. உன்னை மீட்கும்படியாக, Just to redeem you, உன்னை விடுதலையாக்கும்படியாக, just to deliver you, உன் பாவத்தை சுமந்து கொண்டு he bore your sin அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டு போகும்போது, and he bore it upon the cross. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, in Isaiah 53:12, நாம் அவரை அக்கிரமக்காரர் என்று எண்ணினோம். we thought himself as one of the transgressor. ஏன்? Why? அவர் அக்கிரமக்காரன் ஏன் எண்ணினீங்க? Why was numbered with the அவர் transgressor? பரிசுத்தர். He is a holy அவர் one. பாவம் அறியாதவர். He never knew sin. அவரை ஏன் அக்கிரமம் எண்ணினீங்க? Why you consider him as a transgressor? அவர் சரீரத்திலே என்னுடைய பாவத்தை சுமந்தார். Because he bore my sin upon என் him. அக்கிரமத்தை சுமந்தார். He bore my iniquity upon him. உலகம் என்ன நினைச்சதுன்னா, But what is the world think? இந்த ஆள் அக்கிரமக்காரன், This man is a wicked man. இவன் அக்கிரமக்காரன், He is a transgressor. இவனுக்கு துன்மார்க்கரோட கல்லறை நியமித்தார். They named him as a wicked. ஆனால் அவர் பாவி அல்ல. But he is not a sinner. அவர் பரிசுத்தர். He is the holy one. உங்க பாவத்தெல்லாம் சுமந்து கொண்டு And he carried all your sins. கல்வாரியிலே பலியாக தம்முடைய ரத்தத்தை, And he shed his blood in the Calvary.
அவர் கடைசி வரைக்கும் சுமந்துகிட்டே போக விரும்பல. And he doesn't want to carry it all the way till the end. தன்னுடைய பரிசுத்த சரீரத்திலே In his whole holy அவர் body, பாவத்தை சுமந்தாலும் though he bore the sins, அந்த பாவத்தை தாமேலேயே வச்சுக்க விரும்பல. he doesn't want to have it upon himself. இந்த பாவத்தை என்ன செய்தார்னா, What did he do to the sin? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவாட்டுக்குட்டி. He is a lamb that carries the sins of this world. இந்த பாவத்தை அவர் தீர்த்தார். And he took இந்த away பாவத்தை ஒழித்தார். and he took away all the இந்த sins. பாவத்தை ஒழிப்பதற்கு ஒரே ஒரு கிரயம் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. He just have to give one price for this. என்ன கிரயம்னா, What was the price? ரத்தமே அதற்கு கிரயம். His own blood was the price. ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. There is no remission without the அதனால் bloodshed. தன்மேல் சுமந்த பாரத்தை So the burden that he carried upon himself, சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே and because of the blood he shed upon the cross, மீட்பை உண்டு பண்ணினார். he brought redemption. இப்ப எதனால மீட்பை உண்டாக்கிட்டார்னா, So how did he get the redemption? தன்மேல் பாவம் சுமத்தின போது When he bore the sins upon அதை him, அவர் தள்ளிரல, he never pushed it away. அந்த பாவத்துக்கு ஒரு விலையை கொடுத்தார். He gave a price for the sin. அந்த விலைதான் And that's price. 1 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது. 1 Peter 1 and verse 19 says, குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நீங்கள் என்ன செய்தீங்க? என்ன செய்தீங்க? what were you done to you? மீட்கப்பட்டீங்க. You were redeemed with the precious blood of lamb. கர்த்தர் நம்மை இந்த பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருந்து From this bondage of sin, நம்மை மீட்டு விட்டார். God has redeemed us. அந்த மீட்டதுக்கு கொடுத்த விலை என்ன? And what was the price given for the redemption? சொல்லுங்க. Tell it. குற்றமற்ற ரத்தம், It is the lamb. மாசற்ற ரத்தம், It is the blood without blemish and spot, விலையேறப்பட்ட and ரத்தம். it is the precious blood. அல்லேலூயா. Hallelujah. நமக்கு ஒரு விலை கொடுத்தாருங்க. He gave a price for us. என்ன விலை? What the price? எவ்வளவு விலை? How much is the price? விலையே இல்ல. It is priceless. நான் யாரு இப்போ? Who am I now? நான் யாரு? Who am I? நீங்க யாரு? Who are you? நீங்க யாரு? Who are you? இப்பதானே பாட்டு பாடுனீங்க ஒரு பாட்டு. Just now you sang the song. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்த விலையே பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்த பாவத்திலே அடிமையாய் கிடந்த நம்மை, We being as a bondage in the sin, யார் இந்த மரண விடுதலை ஆக்குவார் என்று கதறின நம்மை, we people who cried, who shall deliver me from this sin? இயேசு வந்து யாரா மாத்திட்டார்? Jesus came and turned us into what? சொல்லுங்க. Tell it out. விலையேற பெற்றவனாய் He மாத்திட்டார். made us priceless. அல்லேலூயா. Hallelujah. இப்ப நாம யாரு? Who are we now? சொல்லுங்க. Who are we now? உங்க விலை என்ன? What is your price? உங்களை எல்லாரும் விற்க போறேன் இப்போ. I'm going to sell all of you now. உங்களுடைய விலை என்ன? What is your price now? 10 பவுனா 5 பவுனா? It is 5 pounds or 10 pounds. வேதம் சொல்லுது, Bible says, வெள்ளியினாலும் பொன்னினாலும் உன்னை மீட்கவே முடியாது. என்ன உனக்கு விலை அவ்வளவு இருக்கு. because you cannot be redeemed with the corruptible things like silver or யாரு? gold. But who are you? விலையேற பெற்ற. You are priceless. நல்ல கவனிங்க. Listen carefully. தங்கச்சிமார் கவனிங்க. All the sisters, தம்பிமார் கவனிங்க. brothers, listen. அதனால தான் வேதம் சொல்லுது, That's why the Bible says, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, people who are being saved by the Lord, உனக்கு ஒப்பானவன் யார்? who is against you? உனக்கு ஒப்பானவன் யார்? Who can be compared நீ to யாரு? you? Who are you? நீ விலையேறப்பட்டவன். You are priceless. நீ விலையேறப்பட்டவன். You are precious. உன் காலேஜ்ல நீ விலையேறப்பட்டவன். You are precious in your college. உன்னுடைய தெருவுல நீ விலையேறப்பட்டவன். You are precious in your street. உன்னுடைய வேலை ஸ்தலத்துல நீ In விலையேறப்பட்டவன். your workplace, you are precious. உன்னுடைய குடியிருப்பில நீ At விலையேறப்பட்டவன். your dwelling place, you are precious. ஏன்? Why? உனக்காக ஒரு விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டு, Because a precious blood was shed for you. கர்த்தர் உன்னை ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறார். God has redeemed you by his own blood. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை எங்க தவற விட்டுட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, Today many people of God, where did they lose their lives? தன்னுடைய விலை அவங்களுக்கு தெரியல. Just because they do not know the value. தாங்க யாருன்னு தெரியல. They don't know who they are. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. அவங்க விலை மாத்திரம் தெரிஞ்சிருக்குமானா, If at all they would have known their price. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, My dear ones of God, நம்முடைய வாழ்க்கையை நாம் எத்தனை விதத்துல காத்துக்கொள்வோம். we have to preserve our life in many ways. அன்பான சிம்சோனே,
My dear Samson, தேவன் உன்னை ரட்சித்தார், God saved you. தேவன் உன்னை அபிஷேகித்தார், God anointed you. உன்னை பேர் சொல்லி அழைத்தார். God called you by your name. உன் விலை உனக்கு தெரியல. You do not know your price. உன் விலை தெரியாதனால Since you do not know your price, வேசியின் மடியிலே படுத்துக்கிட்டாய். you were the bosom of a harlot. எத்தனையோ தேவனுடைய பிள்ளை விலை தெரியாமல் போயிட்டாங்க. Many people of God does not know their price. நான் சொல்லுவேன், I will tell you, you are a precious. you are a precious one. தேவனுடைய பார்வையிலே you are a precious. You are precious in the sight of God. நீ விலையேறப்பட்டவன். You are very precious. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. இந்த விலையை சொல்றதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, To tell this praise, God told, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் though a man profited the entire world தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினார் and loses his own soul, அல்லது தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார் or just loses his own அவனுக்கு life, லாபம் என்ன? what profiteth him? உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். I think you can understand. ஒருவனுக்கு சொத்து எவ்வளவு தெரியுமா? What is the possession he had? இந்த உலகமே சொத்து. He had the entire world as his possession. நீங்க நினைங்க, Now consider இந்த உலகத்தில் உள்ள வீடு, the houses of this world, உலகத்தில் உள்ள நிலம், all the land of this world, பொன்னு, all the gold, வெள்ளி, silver, ஆடு, and cattle, மாடு, all the bulls. எல்லாத்துக்கும் ஒருத்தர் தான் சொந்தக்காரர். So only one person is the owner of all these things. நீங்க வச்சுக்கங்க, அப்படி பெரிய பணக்காரர் இருக்காரு, You consider he is a very richest man. அவருக்கு தான் எல்லாமே சொந்தம். You consider he is the owner of all these things. திடீர்னு ஒரு நாள் வயிற்று வலி வந்துருச்சு, Suddenly he has a stomach ache. இவரை ஆஸ்பத்திரி கூட்டு போனார். So they take him to the hospital. அப்பல்லோல டாக்டர் செக் பண்ணார். So doctor checks him in Apollo. சார், Sir, உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி சின்ன வியாதி இல்லை. the disease that you have is not a smaller one. இந்த வியாதியை சோமாக்கணும்னா, If you are to cure this disease, உன்னை உயிரோட வைக்கணுமானா, if you are to live long, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் வித்து பீஸ் கட்டினாதான் நீ சோமாக முடியும். only if you could sell all the properties of this world and pay the fees, you can live long. நீங்க என்ன சொல்லுவீங்க? What do you tell? சேத்தா சாவரம் போ, நாளைக்கு விற்க மாட்டேன் Let him die, I will not sell anything. அப்படின்னு சொல்லுவீங்களா? Will you tell so? ஐயோ, இந்த உலகத்தையா, This world, என் மச்சான் வச்சிருக்கிறது, என் மாமே வச்சிருக்கிறது, அக்கா வச்சிருக்கிறது, தங்கச்சி வச்சிருக்கிறது, எத்த வேணுமானா வித்து தரேன், என்ன மட்டும் காப்பாத்தியா? take all whatever you want, all my in-laws properties also, but just save me. ஏன்? Why? இதை காட்டில எது முக்கியம்? Which is important than this? வீடு முக்கியமா, உயிர் முக்கியமா? Is your house is important than your life? சொத்து முக்கியமா, உயிர் முக்கியமா? Your possession is important or your life? அவ்வளவு விலை உள்ள ஆத்துமா உனக்குள்ள இருக்கு. That is the priceless soul that is within you. நீங்க ஒவ்வொருவரும் யார் தெரியுமா? Each one of who are you? உலகத்தையே வித்தாலும் ஒன்னும் வாங்க முடியாது. Though the entire world is being sold, you cannot buy you. நீங்க அவ்வளவு பெரிய பணக்காரங்க, You are such a richest man. நீங்க அவ்வளவு பிரஷியஸ்ங்க, You are such precious man. 5 ரூபாய்க்கு வித்துறீங்க, You sell it for 5 rupees. ஒரு குவார்ட்டருக்கு போய் வித்துறீங்க. You sell yourself for a quarter liquor. ஹalleluya. Hallelujah. எதுக்கெல்லாம வித்துறயா? You sell for something else. நீ யாரியா? But who are you? நீ விலையேற. You are very precious one. ஹalleluya. Hallelujah. இயேசுவின் ரத்தம் என்னை என்ன ஆக்கிச்சுனா, What did the blood of Jesus do? என்னை விலையேற பெற்றவனா It made me precious. அவர் எனக்காக பாவமாகி He became a sin for me, நீதிக்கு பிழைத்திருக்கும்படியா and that he may live unto righteousness. குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ரத்தத்தினாலே, And with the precious blood of Christ, without blemish and spot. ஹalleluya. Hallelujah. எவ்வளவு நல்லவர். How good is he? இந்த நாள் என்ன நாள்? What is the day today? என்ன நாள்? What day is today? விலையில்லாத என்னை Priceless I am. விலையேற பெற்றவனா என்னை மாற்றி. And he made me a precious one. இயேசுவினுடைய சிலுவை என்ன மாற்றி தெரியுமா? What did the cross of Jesus do to me? என்னை விலையேற பெற்றவனாய் மாற்றி. It made me precious. ஹalleluya. Hallelujah. 52 வருஷத்துக்கு முன்னால Before, for 52 years, எனக்கு 5 ரூபாய் கொடுக்க ஒருத்தன் இல்லை. there was no one to give me 5 rupees. ஆனா என்ன இன்னைக்கு வித்தா எத்தனை பேர் என்ன வரைக்கும் வாங்குவீங்க? But I don't know how all of you will buy me when it is sold. என்ன இன்னைக்கு ஏழை விட்டா எத்தனை பேர் ஏழை எடுப்பீங்க? I don't know how many of you will take auction if I'm being given for auction. இன்னைக்கு யார் தெரியுமா? Who am I? நான் சொல்லுவேன், I would tell you, இந்த ஒரு விலையேற பெற்ற I am a precious one. 52 வருஷத்துக்கு முன்னால Before 52 years,
நான் குப்பை பொறுக்க கூட உதவ மாட்டேங்க. I was not even useful to take the dust. ஆனா இன்றைக்கு உலகத்துல நான் விலையேற பெற்றதுக்கு காரணம் தெரியுமா? But today, the reason why I became precious in this world, எங்க அப்பா என்ன சுமந்ததுனால இல்ல, not because my father bore me, எங்க அம்மா என்ன பெத்ததுனால இல்ல, not because my mother gave birth to me, நான் என்னோ படிச்சதுனால இல்ல, not because of the education I have, எனக்குள்ளே வந்த ஒரு மீட்பு, but the redemption that came into me. என் இயேசுவின் சிலுவை, It's a cross of Jesus. என் இயேசுவின் சிலுவை. It's a cross of Jesus. அந்த சிலுவையிலே மாத்திரம் பாவத்தை எடுக்காவிட்டால், If you would have not taken my sins upon the cross, நான் யார் தெரியுமா? who am I now? நிர்பந்தமான மனுஷன், I'm a wretched man. நிர்பந்தமான மனுஷன். I'm a wretched man. என் பாவத்தை சுமந்தார், He bore my sins எனக்காக பாவமானார், and He became a sin for me, அதற்குரிய கிரயத்தை கொடுத்தார். and He gave the price for it. இப்ப நான் யாரா மாறிட்டேன்னா, And who am I now? விலையேற I became a precious one now. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. நான் ஒரு விலையேற பெற்றவனாய் மாறிட்டேன். I became a precious one now. என்னை மாத்திரமல்ல, Not only me, உங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றினார். but also made you a precious one. ஹalleluya, Hallelujah. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of என் God. அருமையானவர்களே, My dear ones, இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள். today is a day of happiness. ஏன்? Why? என்னை விலையேற பெற்றவனாய் மாற்றி, Because you have made me a precious one. என் பாவத்தை எல்லாம் சுமந்துட்டார். He has bore all my sins. இப்போ இயேசு என்னை விலையேற பெற்றவனாய் மாற்றினது மாத்திரமல்ல, Not only made me a precious one, அவர் எனக்காக பாவமானார் என்று மாத்திரமல்ல, not only became a sin for me, இரண்டாவதாக secondly, அந்த சிலுவையில இன்னொன்றை சம்பாதித்தார். one more thing He got in the cross. சீக்கிரம் வாசியுங்கள். Read the verse. எபேசியர் 2 அதிகாரம் Ephesians chapter 2, 14 முதல் வாசிங்க. from verses 14. எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி அவரே என்னவானார்னா சமாதான காரணராகி. வாசிங்க. இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. இதுவரைக்கும் எப்படி இருக்காங்க? ரெண்டு திறத்தார் இருக்காங்க. There were two kinds of people. இரு now. திறத்தாரையும் என்னவாக்கினார்? What did He make the two? ஒன்றாக்கினார். He made both one. வாசிங்க. பகையாக நின்ற பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. இரு திறத்தாரையும், அங்கேயும் பாருங்க, இரு திறத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. நீங்க பாருங்க, Here we see இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார். He made the twain one man. இரு திறத்தாரையும் All the two தனக்குள்ளே in himself ஒரே மனிதனாக சிருஷ்டித்தார். He made as one new man. எதுல? In what? சிலுவையில் சிலத்தினால. On the cross. அப்ப சிலுவை வர்றதுக்கு முன்னால, So before the cross came in, இரு திறத்தாரா இருந்தார். there were two people. Two people. இரு groups. There were two groups. ரெண்டு குரூப். இரு திறத்தார்னா ரெண்டு குரூப். It means there are two groups. நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா, When you read in the Bible, ஆண் man, பெண், woman, கிரேக்கன், Greek, யூதன், Jew, விசேஷனம் உள்ளவன், circumcised, விசேஷனம் இல்லாதவன், uncircumcised, பரிசுத்த ஜாதி, and the free one, பாவ ஜாதி, and the sinners, நியாயப்பிரமாணம் உள்ளவன், and the one who has the law, நியாயப்பிரமாணம் இல்லாதவன். who doesn't have the law. இப்ப ரெண்டு பிரிவாக ஒரு பெரிய பிரிவு யாருக்கு முன்ன இருக்குன்னா தேவனுக்கு முன்னால இருக்கு. So there is a great partition between two groups now. நல்லா கவனிங்க. Listen carefully. இப்ப என்ன பண்ணார்னா, What did He do now? சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே, Because of the blood He shed upon the cross, இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார். He made the twain as one. சிலுவை என்ன செய்துச்சு? What did the cross do? ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக்கிச்சு. It made the man and the woman together. கிரேக்கனையும் யூதனையும் ஒன்றாக்கிச்சு. It made the Greek and Jew as one. பாவ ஜாதியும் பரிசுத்த ஜாதியும் ஒன்றாக்கிச்சு. It made the sinner and the holy one as one. விருத்த சேதனம் உள்ளவனையும் இல்லாதவனையும் ஒன்றாக்கிச்சு. It made the circumcised and uncircumcised as one. கிறிஸ்துவுக்குள்ளே In Christ. அவர்களை ஒரே புதிய சிருஷ்டியாக உருவாக்கினார். And it made Himself of twain one new man. ஒன்றானது மாத்திரம் இல்ல, Not only became together, ரெண்டு பேரை ஒன்றாக்கினார். He made one. இப்ப ஒன்றாக்குறத என்ன பண்ணார்னா, So what did He do now? ஒரே சரீரமாக சிருஷ்டித்தார். And He created them as a one new flesh. புதிய சிருஷ்டி.
There's a new creation. ஒரு ரட்சிப்பு என்ன உண்டாக்கிச்சு? What is the salvation bring in? புதிய சிருஷ்டிப்பு It உண்டாக்கிச்சு. brought a new creation. கிறிஸ்துவுக்குள்ள In Christ, வேதம் சொல்லுது, the Bible says, இனி ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, there is no more men or women. கிரேக்கன் என்றும் இல்லை யூதன் என்றும் இல்லை, There is neither Greek nor Jew. விருட்சேன உள்ளவன் என்றும் இல்லாதவன் இல்லை, There is neither circumcised nor உயர்ந்தவன் என்றும் uncircumcised. தாழ்ந்தவன் என்றும் இல்லை. There is no higher one or lower ஏனென்றால் one. Because அவர்கள் ஒரே சரீரம், all the one flesh. ஒரே சரீரம். Because all are one flesh. நான் கேக்குறேன், I would ask you, எனக்கு தலை இருக்கு, I have my head, கால் இருக்கு, I have my feet, எத்தனையோ அவயவங்கள் சேர்ந்ததுதான் அந்த சரீரம், and it is a combination of many members is my flesh. இல்லையா? You know it. தோலை உரிச்சிட்டு, So you rip my flesh, இந்த தோலை மட்டும் உரிச்சிட்டா you rip my skin, இதை தனித்தனியா பிரிச்சிடலாம். and you can take it all separately. ஒவ்வொன்னையும் ஜாயின் பண்றதுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு, இல்லையா? And God has joined it. நிறைய அவயவங்கள் சேர்ந்ததுதான் இந்த ஒரு சரீரம். A combination of many members is the one flesh. என் கண்ணுடைய வேலை வேற, The work of my eyes is different, என் நாக்கினுடைய வேலை வேற, and the role of my tongue is different. என்னுடைய பல்லினுடைய வேலை வேற, The role of my teeth is different, என்னுடைய காலுடைய வேலை வேற, and the role of my feet is different. என்னுடைய வயிற்றினுடைய வேலை வேற, The role of my stomach is different. என்னுடைய ஹார்ட்டினுடைய வேலை வேற, The role of my heart is different. என்னுடைய நுரையீரல் வேலை, The work of my lung is different. எத்தனையோ அவயவங்களை தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரே சிருஷ்டியா வச்சு எல்லாத்தையும் இணைச்சதுனால இது என்னமாயிடுச்சு? Since God has brought in all the members of the body together into one single man, what has it become? ஒரே One சரீரம். became one flesh. இந்த ஒரே சரீரத்துக்குள்ள So in this one flesh, நிறைய அவயவங்கள் இருக்கு. there are many members of the body. ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. So each member has its own activity and தேவனுடைய roles. நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Glory be to the name of God. ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கு. And each part has its one color. நீங்க தலையில இருந்து பாதம் வரைக்கும் எடுத்து When you பாத்தீங்கன்னா consider from head to toe, நம்ம உடம்பே டெக்னிக்கல் கலர்ல இருக்கு. our body is of technical colors. இதெல்லாம் என்னமாச்சு? So what have you become now? ஒரு சரீரம். You became one flesh. இப்ப நல்லா கவனிச்சுங்க. Listen carefully. என் கால்ல முள்ளு குத்திச்சு. There's a thorn that pricked my feet. உடனே மாய் என்ன சொல்லுது? So what does my mouth say? ஐயோ குத்திச்சு. Wow, it has pricked me. உடனே கால் என்ன செய்யுது? What does my feet do? ஆட்டோமேட்டிக்கா மேல வருது. Automatically it comes up. கை ஆட்டோமேட்டிக்கா போகுது. My hand goes down. புடிச்சு புடிங்க எடுத்து. It just plucks the thorn away. உடனே டாக்டர்ட்ட போய் நோண்டிக்கிட்டே. I go leaping to doctor. முள்ளு குத்திச்சு டாக்டர். Doctor, ஊசி போடுங்க டாக்டர். sir, put an injection. வலிக்குது டாக்டர். It is painful, doctor. இப்ப கட்டு போடாச்சு. Now I have been given a. இதே முள்ளு. So the same thorn, மனைவி கால்ல குத்தி வச்சு. if it pricks in the feet of a wife, நீங்க நல்லவங்க. you are good now. நான் பார்த்த வரைக்கும். But as far as I have witnessed, மனாச்சு மாதிரி என்ன இவன் கால்ல குத்துனா எடுக்கறான். what is the sister saying? டாக்டர்ட்ட போறான். If it pricks in his leg, மனைவி கால்ல குத்துனா. but if it pricks அறிவு in the இருக்காடி? wife, do you have any sense? வரக்கூடாது. Don't you come? அதான் நான் சொன்னல வீட்லயே சொன்னல செருப்பு ஒழுங்கா போட்டு வா. I told at அறிவு home, இருக்கா? you don't have any sense. எப்ப பார்த்தாலும் எனக்கு செலவே வைக்கிற. Always you bring some spending. ஏன்? Why? இது வேற சரீரம். This is another flesh. உன் சரீரத்துல குத்துனா முள்ளு. If it pricks in your flesh, it is thorn. அவ சரீரத்துல குத்துனா பைத்தியம். But if it pricks in the other one, she is fool. என்னாச்சு? What happens? இது வேற வேற சரீரம். Because both are different flesh. அதனால பார்த்தார் ஆண்டவர். So that's why God looked at it. இவனை எந்த வாக்கணும்னா So what should I make him? சமாதானம் பண்ணி Just to make him peace. ரெண்டு பேர் யாரா இருக்கணும்? And should make them ஒரு குடும்பமா இருக்க கூடாது. not one family, ஒரு சபையா இருக்க கூடாது. not one church, ஒரு சரீரம். but one flesh. உனக்கு குத்துனா எனக்கு வலிக்கணும். If it pricks you, it should hurt me. எனக்கு குத்துனா உனக்கு வலிக்கணும். If it pricks me, it should pain, you should feel the pain. நாம ஒரு சபை அல்ல. We are not one church. நீங்க நினைச்சுக்காதீங்க. Don't think that way. இன்னைக்கு நிறைய பேர் பெருமை கொள்றாங்க. Many people boast about it. ஓ எங்க சபை பெரிய சபை ஆயிடுச்சு. Our church is a great church. பெரிய சபை ஆயிடுச்சு. We have a great church. ஆனா கை வேற கிடக்கு, கால் வேற கிடக்கு. But the hand is here and the leg is there. தலை ஒரு பக்கம் கிடக்கு, கால் பக்கம் கிடக்குது. Head is on one side and the leg is on the one side. ஆண்டவர் அதுக்கு வரல. But God never came for that. அதுக்கு வரல. He never came for that. நம்ம எல்லாரையும் To make us all ஒரே சரீரம். one flesh. நம்முடைய படிப்பு வேற இருக்கலாம். Maybe our education is different. நம்முடைய ஜாதி வேற Our இருக்கலாம். caste is different. நம்முடைய மொழி வேற Our இருக்கலாம். language may be different. நம்முடைய ஊர் வேற இருக்கலாம். Our nation may be different. நம்முடைய பாஷை வேற இருக்கலாம். Our language would be different. இயேசு நம்ம எல்லாரையும் But கிறிஸ்துவுக்குள்
ஒரே புதிய சரீரமாக சிருஷ்டித்தார். God has created all of us in Christ himself as one new man. ஆகையினாலே தான் இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. That's why we read in Ephesians நாம் chapter 2. எல்லாரும் இசைவாய் இணைக்கப்பட்டு We are united together. இந்த இசைவு என்கிற வார்த்தை என்றைக்கு பாவம் செய்த பிறகு மனுஷன் இழந்தானோ அதை இயேசுவின் சிலுவை அந்த இசைவே கொண்டு வந்தது. And this man, when he committed sin, he left it, he destroyed his cleave, and God brought it again in using நான் this சொல்லுவேன், cross. இந்த இசைவு ஆரம்பிக்க வேண்டிய இடம் முதலாவது நம்முடைய வீடு. This unity should start first at our home. நீங்க முதலாவது விசுவாசிங்க. Just you believe it. என் மனைவி யாரு? Who is my wife? என் மனைவி யாரு? Who is my wife? இந்த ஆதாம் சொன்ன மாதிரி சொல்லாதீங்க. Don't tell like Adam said. நீர் கொடுத்தது. The one who gave me. இந்த பொம்பளை இந்த பாஸ்டர் தான் பார்த்து வச்சிட்டாரு. This pastor has saw this woman for me. அவன் தீர்க்கதரிசனம் சொல்லிதான் நான் கட்டினேன். And because of his prophecy, I married her. உன் மனைவி யாரு? Who is your wife? அண்ணாச்சி மாதிரிலாம் அமைதி ஆயிட்டீங்க. Brothers are very silent. உங்க மனைவி யாரு? Who is your wife? உங்க சரீரம். It's your own flesh. உங்க சரீரம். It's your flesh. பாவம் செய்த போது When we committed sin, நீர் தந்த மனைவி, the wife you gave me. ஆனா சிலுவைக்கு வந்த பிறகு But when he came to the cross, ரெண்டு பேரும் ஒரே சரீரம். they both became one flesh. தேவன் இணைக்கிறார். God unites them. இது எங்க வரணும்? Where did it comes? In your home. In your home. முதலாவது ஆரம்பிக்க வேண்டியது It should first commence உங்க வீட்ல. at your home. உங்க மனைவிக்கு முள்ளு குத்துனா உங்களுக்கு வலிக்குதா? If it pricks your wife, you should feel pain. நீங்க என்றைக்கு உனக்கு அறிவு இருக்காடி பாத் செய்யக்கூடாதாடி கேட்டுட்டீங்கன்னா if you ask ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். It means that you are not the flesh. நீங்க எப்படி இருக்கிறீங்க? How are you now? ரெண்டு மாம்சமா இருக்கிறீங்க. They are two flesh now. ஆனா இயேசு But Jesus, தம்முடைய ரத்தத்தை சிந்தி with his own blood, நம்மை ஒன்றாக்கினார். has united us. அதனால தான் வேதம் சொல்லுது, That's why the Bible says, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. the one God united, man shall not separate it. உன் ஆசை இணைச்சிருந்ததுன்னா, If a desire has, உங்களுடைய ஆசை இணைச்சிருந்துச்சுன்னா, if a desire has united it, it may get ஆசை separated. ஏறும் இறங்கும். The desire increases or இன்றைக்கு decreases. ஆசை வைக்கும், நாளைக்கு வெறுத்துரும். Today we may have the desire, tomorrow we may hate it. உன்னுடைய ஆசை அவனை பற்றி இருக்கும். Your desire shall be upon him. ஆசை இருந்தா பிரிச்சிரும். If it is desire, it will separate you. அதிகாரம் பிரிச்சிரும். The ruling session will ஆனா எது பிரிக்காதுன்னா, but which will not separate you? தேவனுடைய கல்வாரி அன்பு. The love of God பிரிக்கவே பிரிக்க முடியாது. it cannot separate at all. அது என்ன செய்துன்னா, What shall it do? ஒரு சரீரமாக மாற்றுகிறது. It makes you one flesh. ஒரு குடும்பம் அல்ல. Not a one family. One body. Not it's one body. One body. It's one body. நான் சொல்லுவேன், I will tell you. உங்களுடைய விவாக வாழ்க்கை ஒரு குடும்பம் அல்ல. Your wedding life is not one தனி family. குடித்தனம் அல்ல. It's not a nuclear தனி family. பாடி. It's a separate body. தனி வீடு அல்ல. It's not a separate house. தனி பாடி. It's a single flesh. இயேசுவின் ரத்தம் சிலுவை. The blood of Jesus on the cross. நான் சொல்லுவேன், I will tell you. அந்த ரட்சிப்பின் வீடு. The house of salvation. Husband wife ரட்சிக்கப்பட்டிருப்பார்களானா, If the husband and wife are saved தேவனை அறிந்திருப்பார்களானா, and they knew the Lord, அவங்க யாரு? who are they? ஒரு குடும்பம் அல்ல. They are not one ஒரு family. சரீரம். They are one body. ஒரு சரீரம். They are one flesh. தேவன் அதை இணைக்கிறார். God unites them. எப்படி இருக்கிறார்கள்? How are they? ஒருவரோடு ஒருவர் இசைந்திருக்கிறார். They are united and cleave with each other. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய வீடு எப்படி தெரியுமா இருக்கணும்? How should a house be? ரட்சிக்கப்பட்ட வீடு எப்படி தெரியுமா இருக்கணும்? How should the house of a saved one be? ஒருவரோடு ஒருவர் With oneself. இசைந்திருக்கிறார். They should be united together. இதுல எத்தனையோ ஒட்டு இருக்குதுங்க. There are many patches here. எத்தனையோ ஜாயின்ஸ் இருக்கு. There are many joints here. ஆனா ஒரு ஜாயின்ஸ் வெளியே தெரியாது தெரியுமா? But none of the connections is seen outside. என் கையில எத்தனையோ ஜாயின்ஸ் இருக்கு. There are many joints in my hands. எந்த ஜாயின்ட் வெளியே தெரியாது. But nothing is seen out. என்னதான் தெரியும் வெளியே? Now what can you see? One body. Just one body. ஒரே சரீரம். It's one flesh. இதைத்தான் This is what? இயேசுவின் ரத்தம், Jesus' blood. சமாதான காரணராகி Becoming a peacemaker. ஒன்றாக்கி. And he made them united. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, Now what happened? தேவன் வாசம் பண்ணுகிற இடமாமா. And it became a place where God dwells in. ஹல்லேலூயா. Hallelujah. முன்னாலங்க யார் வாசம் பண்ணா? Earlier who were dwelling in? பாவம். It was sin. பாவத்தை எடுத்தார். He took away the sin.
தன் மேல சுமந்தார், He bore upon himself சிலுவையில ஏற்றார், and he took the cross அதுக்கு விலை கொடுத்தார், and he gave a price சிலுவையிலே ஒளித்தார், and he destroyed it upon the cross அதை ஒளிச்சிட்டு and took away பாவம் வாசம் பண்ணின இடத்திலே the place where sin dwelt. தேவன் வாசம் பண்ண வந்தார். God came to dwell in தன்னை வாசஸ்தலமாய் மாற்றினார். and he made it a habitation. இப்ப நாம எல்லாரும் யாரு தெரியுமா? So who are we now? சொல்லுங்க. Tell it. தேவனுடைய We வாசஸ்தலம். are the God's habitation. எப்போ வாசஸ்தலம் மாற முடியும்னு கேட்டீங்கன்னா, When we can become a habitation? பகையை சிலுவையினாலே கொன்றார். When he took away all the hatred upon the இரு cross திறத்தாரையும் ஒரே சரீரமாக. and he made both as one flesh. இன்னைக்கு பிசாசு Today there is Satan கிறிஸ்தவர்களுக்குள்ளே, even among the Christians, ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளே among the saved ones. எத்தனையோ பிரிய வச்சிருக்கான். It brings many partitions. சாதி என்கிற பெயர்ல, A name cast மொழி என்கிற in பெயர்ல, the name of language, இடம் என்கிற in பெயர்ல, the name of nation, பதவி என்கிற in the பெயர்ல, name of position, படிப்பு என்கிற in the பெயர்ல, name of education. எத்தனையோ பிரிவுகளை இங்க வச்சிருக்கான். He has kept many partitions. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. ஒரு முறை இந்த ஊழிய ஆரம்பத்துல In the initial days of this ministry, ஒரு அம்மா அங்க ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. there was a mother who was saved who came here. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய ஆபீசர். Her husband was a great officer. அந்த அம்மா ஹஸ்பண்டை கேட்டாங்களாம், So she asked her husband, எங்க her husband, அங்க ஒரு சர்ச்சுக்கு போனேன், I went to a church. ரொம்ப நல்லா இருக்கு, It is very good. நீங்க ஒரு நாள் வாங்கல. You come to the church once. இவர் வரமாட்டேன்னு வந்தார். He said he will not come, but came there. ஒரு நாள் வந்தார். He came one day. ஆராதனைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனார். He went home from the service. ஏய், He asked her, உனக்கு ஏதோ அறிவு இருக்காடி? do you have any sense? என்ன மனுஷனா நினைச்சியாடி நீ? Did you think me as a man or what? அங்க வந்திருக்க பயல்கள்லாம் யார் தெரியுமாடி? You know who are the people who have come there? நான் யாருடி? Who am I? என் தகுதி என்ன? What is my worth? அறிவு கட்டவள. Don't you have any sense? எங்க கொண்டு உட்கார வச்சிட்ட என்ன? Where you have made me to sit? அவனுங்கலாம் யார் தெரியுமாடி? You know who are they? நான் இந்த கம்பெனியுடைய ஆபீசர். I am the officer of this company. என்னுடைய டாய்லெட் கழுவுற பசங்க உட்கார்ந்திருக்கான். They are the people who cleans my toilet. அவங்கிட்ட உட்கார வச்சிட்டே. You have made me to sit along with them. பயங்கர சண்டை. And there was a great fight. அந்த அம்மா சொன்னாங்க எல்லாம் ரட்சிக்க. Mother said, ரட்சிப்பாது மண்ணங்கட்டி போடி. salvation or whatever, let it be. உண்மை என்ன தெரியுமா? You know what is the truth? ஒரே மாதத்துல In 1 month, தேவன் அவரை ரட்சித்தார். God saved him. தேவன் விடுதலையாக்கினார். God delivered him. ஞானஸ்நானம் எடுத்தார். And he was baptized. எல்லா பயத்தோடு சொல்வேன், And with all fear I would tell, இந்த ஆலயம் கட்டும்போது when we constructed this church, அந்த சகோதரர்களோடு மண்பாண்டை சுமந்து அந்த பாண்டு சுமந்து இந்த கோயில் கட்டின மனுஷன் அந்த ஒரு மனுஷன். he was one among the person who carried the bond with mud and all in the construction. ரட்சிக்கப்பட முன்னால் அவர் ஆபீசர். Earlier, before the salvation, he was an கீழே officer. இருந்தவங்க அவங்களுக்கு கேவலமானவங்க. The others were considered to be despised. ஆனா But அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டாரு. he ate with them. அவங்களோட மண்ணு சுமந்தாரு. And he also carried the mud with them. அவங்களோட பாட்டு சுமந்தாரு. And he also carried the bond with them. சொன்னார் பிரதர், எல்லாரும் கை கொடுத்து அவர்தான் பிரைஸ் லார்ட் சொல்வாரு. And he used to give their hands and say இவங்க praise எல்லாம் Lord. ஒதுங்குவாங்க, நம்ம ஆபீசர் நம்ம They- ஆபீசர். they used to அவர் போய் பிரைஸ் லார்ட். But he used to go and say praise the Lord. நான் சொல்வேன், I would tell you, இதுதான் கிறிஸ்துவின் சிலுவை. this is the Christ cross. நம்ம யாரா மாத்திச்சு? What does it make us? உங்க அந்தஸ்துகளை தூக்கி குப்பை தொட்டில போடுங்க. Take away all your worthiness. உங்களுடைய ஜாதியை கொண்டு குப்பை தொட்டில போடுங்க. Cast all your cast into the garbage. உங்களுடைய எல்லாத்தையும் கொண்டு குப்பை தொட்டில போடுங்க. Take away everything and put it in the garbage. நம்ம எல்லாரும் யார்? Who are we? ஒன் பாடி. We are one body. ஒன் பாடி. We are one flesh. இங்கே நோ முதலியார், There is no mudaliyars. இங்கே நோ ஐயர், There is no ayers. நோ நாடார், There is no nadars. நோ சாணார். There is no chanars. எந்த ஜாதி இங்க இல்ல. There is no caste here. ஒரே ஒரு ஜாதி. We have only one caste. பரிசுத்த ஜாதி. It is the holy caste. ஒரே ஒரு children. Only one children. நாம் எல்லாரும் தேவனுடைய We are பிள்ளைகள். the children of God. நாம் எல்லாரும் தேவனுடைய சரீரம். We are the body of God. தேவன் நம்மை ஒரே சரீரமாக்கி இருக்கிறார். God has made us all one body. சிலுவை The cross, என்னை ஒரே சரீரமாக மாற்றி it made us all one flesh. கடைசியாக At last, அவர் பாவமானார். he became a sin. அவர் சமாதான காரணராக He மாறி became a peacemaker. நம்மை ஒரே சரீரமாய் And மாற்றினார். he made us one flesh. கடைசியாக At last, சிலுவை என்ன செய்துச்சுன்னா, what does the cross do? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் Galatians chapter 3, 13ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், verse 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக கிறிஸ்து சாபமாகி எனக்காக சாபமானார்.
Christ has redeemed us. சிலுவையில என்னவானார்? What did he become? சாபமாகி He became a curse. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி And he took away all the curse of the law ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு and made me a என்னை சுதந்திரவாளியாக்கி. and made me that I may get the blessing of Abraham. அல்லேலூயா. Hallelujah. பாவியாய் இருந்த என்னை I being a sinner, பாவத்தை நீக்கினார். he took away all my sin. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. என்னை விலையேற பெற்றவனாய் மாற்றி. And he made me a precious one. இருதரத்தாராய் இருந்த எங்களை We were two, தேவன் ஒரே சரீரமாக மாற்றினார். and God made us one flesh. இப்போ என்ன நினைச்சு கேட்டீங்கன்னா, Now what happened? எனக்காக சாபமாகி And he became a curse for me, என் சாபத்தை எல்லாம் நீக்கி and he took away all the curse. என்னை யாரா மாத்திட்டார்? And what has he made me? என்னை ஆசீர்வாதமா He மாத்திட்டார். made me a blessing. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது. And the blessing of the Abraham must come upon me. ஏன் தெரியுமா? You know why? சிலுவையிலே ஒரு பெரிய காரியம் நடந்தது. There's a great thing that happened upon the எபேசியர் 5:2 verse. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசு சிலுவையில எப்படி என்ன கொடுத்தாரா? What did he give upon the cross? பலி மாத்திரம் இல்ல, Not only a sacrifice, சுகந்த வாசனை பலி. but it is a sacrifice of sweet smelling savor. உங்களுக்கு தெரியும், You know very well, நோவாவின் காலத்திலே in the times of Noah, தேவன் அவர்களை அழித்து போட்டார். God destroyed the people. நோவா ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்தார். And Noah was saved and came out. வேதம் சொல்லுகிறது, Bible says, பழுதற்ற பலியை ஆண்டவர் கொடுத்தார். and he gave a sacrifice of no அவர் என்ன defilement. மாக்கினார்? And what did he make? வேதம் சொல்லுது, God says, சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். God smelled the sweet smelling savor. அது சுகந்த வாசனையா? Was it a sweet smelling? பலி. It was of sacrifice. மரணம். It was a death. பலிபீடத்திலே பலி செலுத்தினார். They gave a sacrifice upon the ஆனால் altar. ஆண்டவர் சுகந்த வாசனை முகந்தார். But God smelled the sweet smelling. இனி நான் உன்னை சகிப்பதில்லை. I will no more curse you. நீங்கள் பருகுங்கள், You can replenish. நீங்கள் பெருகுங்கள், You can multiply. நீங்கள் பூமியை நிரப்புங்கள். And you shall fill the earth. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். And God blessed them. எப்பொழுது? When? சுகந்த வாசனை முகந்த போது. When God smelled the sweet smelling savor. அதான் வேதம் சொல்லுது. That's what the Bible says. இயேசு கிறிஸ்து Jesus Christ, நமக்காக ஒரு சுகந்த வாசனை பலியை செலுத்தினார். He made a sacrifice of a sweet smelling savor. தேவன் முகந்தார். And God smelt it. என்ன சொன்னார்? What did he say? இனி நான் சபிப்பதில்லை. I will no more curse நீங்கள் you. பலுகுங்கள். You shall multiply. நீங்கள் பெருகுங்கள். You shall replenish. நீங்கள் And நிரப்புங்கள். you shall fill it. தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். And God has blessed us. இந்த நாள் என்ன நாள் தெரியுமா? What day is today? நம்முடைய சாபத்தை நீக்கி நம்மை ஆசீர்வதித்த நாள். The God turned away a curse and made us a blessing. That we may multiply. That we may replenish. That we may fill it. தேவன் தன்னை சுகந்த வாசனை பலியாக ஒப்புக்கொடுத்தார். God gave himself as a sweet smelling savor, a sacrifice. சிலுவை துக்க நாள் இல்ல. Cross is not a sorrow day. பிதாவாகிய தேவன் முகந்த நாள். The day when the Father smelled it. சிலுவையை முகந்தார். God smelled the அந்த cross. சிலுவையில இருந்து ஒரு வாசனை வெளிப்பட்டது. And there was a sweet smell that came out of the அந்த cross. வாசனையை முகந்தபடியினால் And since he smelled the sweet savor, இனி நான் சகிப்பதில்லை. I will not curse anymore. இனி என்ன செய்வேன்? What will I do? பலுகுவேன், I will multiply. பெருகுவேன், I will replenish. நிரப்புவேன், I will fill. நான் பலுகுவேன். I will multiply. நீங்கள் எல்லா விதத்திலும் பலுக வேண்டும். You should multiply in everything. நீங்கள் எல்லா விதத்திலும் பெருக வேண்டும். You should increase in everything. நீங்கள் எல்லாவற்றையும் நிரப்ப வேண்டும். And you should fill everything. தேவன் நம்மை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். God blesses and sends us today. ஏன்? Why? சுகந்த வாசனை பலி. Because of the sweet smelling savor. நான் காலையில கேட்டேன், Morning I asked, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா எல்லாரும்? are you all saved? உங்க பாவத்தை எல்லாம் இயேசு மன்னிச்சிட்டார். God has forgiven all your sins. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் And I have been saved. சொல்றவங்க மாத்திரம் ரெண்டு கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. Those can raise their both the hands and say hallelujah. ரட்சிக்கப்பட்டீங்களா? Are you all saved? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? How were you saved? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு எப்படி சொல்றீங்க? How can you tell that you are saved? இயேசுநாதர் வந்து சொன்னாரா உங்க வீட்ல Did வந்து? Jesus come and tell you that you are மகளே, saved? My son, நான் உன்னை ரட்சித்தேன் I have saved you. சொன்னாரா? Did he tell? இல்ல தேவதூதன் தானா? Or angel came in? யாரா வந்தாங்களா? Did someone வீட்டுக்கு? come? மகளே, My daughter, நீங்க எப்படி உங்களுக்கு என்ன தில் இருந்தா கையை வைத்து how ரட்சிக்க? much courage you have that you said that you are saved? எதை வச்சு சொல்றீங்க ரட்சிக்கப்பட்டேன்? With what you say that you are saved?
விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன். By faith we are saved. இயேசுவை நான் விசுவாசித்தேன். I believed and trusted Jesus. எனக்காக மரித்தார். He died for me. என் பாவத்துக்கு விலை கொடுத்தார். And he gave a price for my நான் sins. விசுவாசித்தேன். I believed it. என்ன போயிடுச்சு? What happened? பாவம் போயிடுச்சு. என்ன வந்துச்சு? Sin left me. What came in? சந்தோஷம் வந்துச்சு. Happiness என்ன came in. வந்துச்சு? What came in? சமாதானம் வந்துச்சு. Peace came in. எதனால வந்துச்சு? Because of what? விசுவாசம். Because of the faith. அதே வார்த்தை சொல்லி இருக்கு. Similarly it is said, உன் தலைமையில இருக்கிற சாபம் போணுமானா, if curse on your head has to be you gone, believe. you should believe it. உன் சாபம் போய் And curse should அந்த go. சாபம் இருக்கிற இடத்துல And in the place of your curse, ஆசீர்வாதம் வரும். blessing will come upon you. எப்போ? When? You believe. When you believe it. நீங்க சொல்றீங்கல்ல, You will tell it. நீங்க விசுவாசத்தினால Just because you நான் believed it. ரட்சிக்கப்பட்டேன்னு கையை வச்சு அல்லேலூயான்னு சொல்றீங்க. You say hallelujah saying that you are saved. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றீங்க. You say I am saved. You confess. You confessing it. இயேசு எனக்காக மரித்தார். Jesus died for me. இனி எனக்கு சாபம் இல்லை. And there's no more curse for நான் me. பலுகுவேன். I will multiply. நான் பெருகுவேன். I will replenish. நான் நிரப்புவேன். And I will fill it. என் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். My God has blessed me. என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed me. மூக்கால பேசாதீங்க, வாயால பேசுங்க. Don't speak with your mouth. No. மூக்கால பேசுறத விட்டுருங்க. Don't cry but speak வாயால out. பேசுங்க. Speak with your mouth. என்ன பேசுங்க? What do you want to நான் speak? நிரப்புவேன். I will fill it. நான் பலுகுவேன். I will multiply. நான் பெருகுவேன். I will replenish. இல்ல இல்லன்னு சொல்லி பாட்டு பாடாத. Don't sing no, no, no. என் சாபம் என்னை விட்டு போயிடுச்சு. All the curse have gone from me. என் சாபம் என்னை விட்டு போயிடுச்சு. The curse have gone from me. எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? How many of you believe it? என் சாபம் என்னை விட்டு போயிடுச்சு. My curse has gone from me. பரம்பரையா இந்த சாபம், The generation and generation the curse that was எல்லா upon me. சாபத்தையும் All the curse இயேசு நீக்கினார். Jesus has taken away. இனி எனக்கு 3 ஆசீர்வாதம் இருக்கு. And I have three blessings now. ஒன்னு நான் பலுகுவேன். First I will multiply. ஒன்று நான் பெருகுவேன். Second I will replenish. ஒன்று நான் நிரப்புவேன். Third I will fill it. என் சாபத்தை கர்த்தர் மாத்திட்டார். God has changed my curse. உன் சாபத்தை வாயில அறிக்கையிடாத. Don't confess your curse with your mouth. என்றைக்கு நீங்கள் வாயினால் அறிக்கை பண்ணுகிறீர்களோ When you அன்றைக்கு ரட்சிக்கப்படுவீர்கள். when you confess with your mouth, the day you will be saved. உங்க வாயினால சொல்லுங்க, Say it with your mouth. எவ்வளவு பெரிய பாவி, I was a great sinner. எவ்வளவு பெரிய பாவி. I was a great sinner. ஒரே விசுவாசத்தினால பாவம் போயிடுச்சு. Just because of a faith, my sins have gone. சந்தோஷம் வந்துச்சு. And I have happiness now. சமாதானம் வந்துச்சு. I have peace. நீங்க எல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட தெரியாது. I don't know how you are saved. ஏன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால But before I was saved, இனி உலகத்துல வாழவே முடியாது. I cannot live in this world. நான் சாக போனேன். I'm going to die. ஒரே நிமிஷத்துல Just in one fraction of a second. அந்த ரட்சிப்பின் செய்தி நான் கேட்டேன். I heard the message of என்னை salvation அர்ப்பணித்தேன். and I offered myself. அந்த உள்ளத்துல அந்த சமாதானம் உள்ள வந்தது. And the peace came into my அந்த heart. சந்தோஷம் உள்ள வந்தது. The happiness came into my heart. என் பாவம் என்னை விட்டு விலகிச்சு. My sins left me. என்னோட பயம் என்னை விட்டு விலகிச்சு. And all the fear left from me. நான் கர்த்தரை நம்பினேன். And I believed God. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் அறிக்கை பண்ணிட்டு And இருக்கேன். from that day until today, I'm confessing it. நான் பலுகுவேன். I will multiply. நான் பெருகுவேன். I will replenish. நான் நிரப்புவேன். I will fill. என்னுடைய வாயின் வார்த்தையின்படியே, According to the words of my mouth. என்னுடைய விசுவாசத்தின்படியே According to my faith. தேவன் என்னை பெருக பண்ணிக்கொண்டே. God is multiplying me. நீங்க உண்மையா இயேசுவின் சிலுவையை விசுவாசிப்பீங்கன்னா, If you truly believe the cross of Jesus, இயேசு சம்பாதித்த விசுவாசிப்பீங்கன்னா, if you truly believe the cross, you believe it. நீங்க விசுவாசிங்க. You believe it. எந்த சூழ்நிலை இருங்க, No matter whatever may எவ்வளவு circumstances, கடுமையான சூழ்நிலை இருங்க, the circumstances may be hard. எவ்வளவு தரித்திரமான நிலைமையில You இருங்க, might be in a great poverty. எவ்வளவு காலியான நிலைமையில You இருங்க, might be fully empty. நீங்க சொல்லுங்க, But you say, சுகந்த வாசனே கர்த்தர் முகந்தா, God smell the sweet smelling savor. இனி தேவன் என்னை சபிக்க மாட்டார். And God will never curse me anymore. நான் பலுகுவேன், I will multiply. பெருகுவேன். I will replenish. நோவா, Noah, இந்த இடத்தை விட்டு புறப்படுவதற்கு முன்னதாக before you leave this place, நீ பேழைக்குள்ள வந்த you came into the ark 3 மகனோடு, with 3 sons, 3 பிள்ளைகளோடு, with 3 daughter-in-laws, 3 மருமக்கள் மாறு. with 3 daughter-in-laws. நான் நினைக்கிறேன் I think நோவாவை தவிர 3 பேருக்கும் பிள்ளை இல்லை. except Noah, all the 3 never had the children. பட் நோவாட்ட சொன்னார், But God told Noah, என் ஆசீர்வாதம், my blessing, நீ பலுகுவாய், you will multiply, நீ பெருகுவாய், you will replenish, நீ நிரப்புவாய். and you will fill. இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள And in this today, in this church, இந்த சிலுவை தியான கூட்டத்துக்கு வந்திருக்கலாம், you have come for this cross meditation. நீ வெறுமையா வந்திருக்கலாம், You might come with empty hand. ஒன்னும் இல்லாம வந்திருக்கலாம். You can come with nothing. நோவாவினுடைய பிள்ளைகளை போல
கற்பமே இல்ல வந்திருக்கலாம். Like sons of Noah, you might have no. இன்னைக்கு இந்த குட் ஃப்ரைடே நாள்ல ஆண்டவர் சொல்றார், But today in this Good Friday, God says, மை டாட்டர், my daughter, நீ பலுகுவாய், you will multiply, நீ பெருகுவாய், you will replenish, நீ நிரப்புவாய், you will fill, நீ நிரப்புவாய், you will fill, உன்னை கொண்டு நான் பெருக பண்ணுவேன். and I will multiply using you. இது எதுல வந்தது தெரியுமா? How did it come, you know? சுகந்த வாசனையை கர்த்தர் மகன். God smelled the sweet smelling savor. இந்த குட் ஃப்ரைடே நாளிலே In this Good Friday, ஒரு மரணம் அல்ல, it is not a death, ஒரு சுகந்த வாசனை வழி. but it's a sweet smelling of அதனால sacrifice. தான் வேதம் சொல்லுகிறது, That's where the Bible says, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், this is the day that the Lord has இதிலே made, களிகூர்ந்து மகிழ and we will rejoice and be glad in it. எல்லாரும் முழங்கால் போடுவோமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, Our loving God, நீர் சிலுவையிலே சம்பாதித்த பாக்கியங்கள் எவ்வளவு பெரியவைகள். the privileges that you've got for us on the cross is great, Lord. நிச்சயமா இந்த சிலுவை மரணத்துக்கு பின்பதாக Surely after the cross, உம்முடைய வாசஸ்தலமாக that your habitation, நாங்கள் பருகிறவர்களாய், பெருகிறவர்களாய், that we might be multiplying and replenishing, நிரப்புகிறவர்களாய் and may be filling. நீர் எங்களை மாற்றுகிற கிருபைக்காக நன்றி. Thank you for changing us, Lord. I believe, Lord. Lord, we believe it. நாங்கள் விசுவாசிக்கிறோம். We believe it, Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க. Say unto Lord, ஆண்டவரே, God, இந்த நாளிலே இருந்து Lord, from this day, நீர் எனக்குள்ளே வைத்திருக்கிறபடி the thing that you have kept in me, நான் பலுகுவேன், I will multiply, நான் பெருகுவேன், I will replenish, நான் நிரப்புவேன். and I will fill. யார் என்ன நிரப்ப வேண்டியதில்லை, No one is needed to fill me up. நானே நிரம்புவேன். I will fill myself. கர்த்தர் என்னை நிரப்புவார். God will fill me. கர்த்தர் நிரப்புவார். God will fill me. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. நான் சொல்லுவேன், I would tell you, நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்கதாய் தேவன் நிரப்புவார். God will fill us and our vessels will overflow. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். This day is being made by the Lord. You believe? You believe it. என்னுடைய உள்ளத்திலே And in my heart, ஆணித்தரமாக தேவன் இந்த விசுவாச வார்த்தை எனக்கு தந்தார். God has given this faithful word with very firmly. நீங்கள் சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறது உண்டானால், If you believe the death of the cross, எனக்காக இயேசு சுகந்த வாசனை பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நம்புவீர்களானால், if you believe that God has given himself as a sweet saving sacrifice, இன்று முதல் என்னுடைய சாபம் நீங்கி and from this day my curse has gone from me, நான் பலுகுவேன், and I will multiply, நான் பெருகுவேன், I will replenish, நான் நிரப்புவேன். and I will fill. In the name of Jesus, In the name of Jesus, in the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே, Lord, I believe. and every நாங்கள் விசுவாசிக்கிறேன். எங்களை விசுவாசிக்கிறோம். Lord, we believe it, Lord. எங்கள் சபை பெருகும், Lord, my church will, எங்கள் சபை பலுகும், our church will replenish, எங்கள் சபை அநேகரை நிரப்பும், and our church will fill many. நிரப்பும். It will fill. என்னுடைய வாழ்க்கை நிரப்பும். Our life will be filled. இந்த விசுவாசத்தோடு, And with this faith, அந்த வெற்றி குரலோடு and with the voice of victory, இந்த இடத்தை விட்டு கடந்து போகிறோம். and we leave from this place, Lord. விசுவாசித்தவளே பாக்கியவதி, Blessed are you who believe it, அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். and whatever is being said to her will come to accomplish. உம்முடைய வார்த்தைகள் ஒன்று தவறாமல், None of your words will be perish. இங்கே உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறவர்கள் வாழ்க்கையிலே மாத்திரம் அல்ல, Not only the people who are sitting and listening here, தூரத்திலே கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் but whoever listens from a farther place, நிரந்தரமாய் நித்தியமாய் நிறைவேறுவதாக and it will be accomplished eternally. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Let your name alone be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். Amen.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.